ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால அந்த சூழ்நிலைகளிலே காணப்படக்கூடிய நம்முடைய வாழ்க்கையினுடைய முறைமைகள் இவைகளை எப்படியெல்லாம் ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான வகை முறைகளிலே நீங்களும் நானும் ஆசரிக்க வேண்டியது அவசியம். இவைகளை பற்றிய நம்முடைய தியானத்தில் விரிவான விதத்தில் நாம் மெய்யாகவே கற்றுக்கொண்டு வருகின்றோம். எல்லா விதமான காரியங்களையும் ஆண்டவராகிய தேவன் நமக்கு முன்பதாக வச்சிருக்கிறார். ஆனால் பல விஷயங்களை உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியாத கருகலான பல விதமான சத்தியங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாய் மறைவாய் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. மட்டுமல்லாம இவைகளை நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலேயே ஆவியானவராகிய தேவனுடைய உதவியினாலேயும் ஒத்தாசனையாலும் மட்டும்தான் இந்த காரியங்களை தெளிவுண்டாக உங்களாலும் என்னாலும் அறிந்து உணர முடியும். மற்றபடி இவைகளை பற்றி நீங்களும் நானும் அறிய முடியாத அளவிற்காக கருகலாக மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாகவே விளங்க ஆரம்பிக்கிறது. நான் பள்ளியில் படிக்கக்கூடிய, அதாவது கல்லூரியில் படிக்கக்கூடிய அந்த காலத்தில் எனக்கு என் கூட இருக்கக்கூடிய என்னுடைய நெருங்கின நண்பன் ஒரு முறை என்னுடைய கல்லூரிக்கு வேதாகமத்தை விநியோகம் பண்ணும்படிக்காய் அங்கே அநேக விதமான ஜனங்கள் கடந்து வந்திருந்தாங்க. கிதியோன் பைபிள் இன்டர்நேஷனல்ல இருந்து ஏராளமான மக்கள், அதாவது இந்த வேதாகம பிரதிகள் யாவற்றையும் விநியோகம் பண்ணும்படிக்காக வந்திருந்தாங்க. வந்திருக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுடைய கையிலே இந்த மாதிரி வேதாகமத்தினுடைய அந்த காரியங்கள் யாவற்றையும் கையில் கொடுத்து இவைகளை நீங்கள் தெளிவான விதத்தில் வாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனேன். எனக்கு அருகாமையில் காணப்படக்கூடிய என்னுடைய நண்பன் அந்த வேத புஸ்தகத்தை கையில் கொடுத்தவொடனே எடுத்து வாசிக்க துவங்கினான். வாசிச்சுட்டு என்னை பார்த்து கேட்டான், இதில் என்ன எழுதியிருக்கிறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்டேன். நான் அவனை பார்த்து சொன்னேன், இதெல்லாம் அதை உனக்கும் எனக்கும் அறிமுகமாக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் மொழிதான் எழுதப்பட்டிருக்கிறது, இது உனக்கு புரியலையான்னு கேட்டேன். இல்லை, இதிலே காணப்படும் ஒரு விஷயத்தை கூட என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை, இதில் என்னதான் கருத்து உள்ளே அடக்கப்பட்டிருக்கிறது, இவைகளை எப்படி இவ்வளவு தூரம் ஆழமான விதத்தில் நீங்களும் நானும் வாசிக்க துவங்குகிறோம் என்கிறது பற்றி கேட்டேன். சில ஆண்டவராகிய தேவனால் எழுதப்பட்டிருக்கக்கூடிய இந்த சத்திய எழுத்துக்கள் இவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவாய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலேயே ஆவியானவருடைய உதவியும் ஒத்தாசையும், ஏன்னா இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய வண்ணமாக எழுதப்பட்டதாக காணப்படுகிறதுனால உலக அறிவினால் இவைகளை ஆராய்ந்து பார்க்கிறது கடினம். உலக பிரகாரமாக காணப்படக்கூடிய மனிதர்களுக்கு ஆண்டவராகிய தேவனுடைய சத்தியங்கள் மெய்யாகவே விளங்கக்கூடியவர்களாக காணப்படுகிறது இல்லை. இந்த காரியங்களை ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்தந்த காலங்களில் தெளிவுண்டாக்கக்கூடிய ஒரு தேவனாக, விளங்கப்படும் ஒரு தேவனாக, நீங்க செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, நீங்க போக வேண்டிய வழிமுறைகள் என்ன, என்னென்ன விதமான சத்தியங்களை நீங்கள் கைக்கொள்ள ஆரம்பித்தால் எந்தெந்த விதமான காரியங்களின் ஊடாக பயணப்பட நம்மால் முடியும் என்கிறதை பற்றியெல்லாம் ஆவியானவராகிய தேவன் அந்தந்த காலங்களுக்கு ஏற்ற வண்ணமாய் நம்மோடு கூட அவர் வழி மொழியக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்முடைய தேசத்திலே காணப்படக்கூடிய எக்கனாமிக்ஸை பற்றி நம்ம பேசினா உங்களுக்கு தெரியாது. அவர்கள் வளர 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 அவைகளை பற்றி நாம் மெய்யாகவே பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் அவைகளுடைய தெளிவான காரியங்களை அவர்களால் எளிதான விதத்தில் விளங்கிக் கொள்ள முடியும். அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை பொறுத்தே ஒவ்வொரு தெளிவினுடைய நிலைகளை நீங்களும் நானும் கண்டு உணர முடியும். தெளிவான ஒரு காரியத்தை நம்ம கற்க வேண்டும் என்று சொன்னால் ஆவிலே நீங்களும் நானும் உள்ளார்ந்த ஒரு வாழ்க்கையின் மூலமாக வளர வேண்டிய ஒரு மக்களாக விளங்க வேண்டியது அவசியம். பலவிதமான வளர்ச்சிகள் ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கைக்கு என்று வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதுனால இந்த வளரக்கூடிய வளர்ச்சிகளிலே அந்தந்த பருவத்திற்கேற்ற வளர்ச்சியில் நீங்க கடந்து போக ஆரம்பிச்சாதான் வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் அந்தந்த காலங்களுக்குரிய கனிகளை தந்து, தவறாமல் கனிகளை தந்து, தப்பாமல் விருட்சங்களை ஆண்டவருடைய நாமத்தினாலே பலன்களை கொடுக்கும் மக்களாக விளங்க முடியும் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தீர்க்கமாய் சொல்ல துவங்க ஆரம்பிக்கிறது. இதுல நமக்கு இந்த இத்தனை காலங்களாக ஒரு தெளிவான ஒரு காரியத்தை பற்றி நாம் மெய்யாகவே கற்றுக்கொண்டு வருகின்றோம். ஆவிக்குரிய மனுஷன் அப்படின்னாலே அவன் எப்படிப்பட்டவனாய் காணப்பட ஆரம்பிக்கிறான். யோசுவாவுக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லும் பொழுது, நீ என்னுடைய வசனங்கள் எல்லாவற்றையும் கைக்கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உன்னுடைய வழிகள் எல்லாவற்றிலும் புத்திசாலியாய் நீ நடந்து கொள்ளுவாய் அப்படின்னு சொல்ற. ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல ஒரு புத்திசாலினா அர்த்தம் தெளிந்த ஒரு வாழ்க்கை. எந்த காரியங்களை பற்றியும் யாருடைய போய் அவர் டவுட் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, டவுட்டை கேட்க வேண்டாம். ஏனென்றால் தெளிவான ஒரு வாழ்க்கை அவன் வாழ ஆரம்பிக்க துவங்குகிறது உண்டானால் எந்த மனிதனுடைய உதவியும் ஒத்தாசையும் அவருடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது இல்லை. ஆகவேதான் கர்த்தராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஒரு உறுதிப்பாட்டை, இந்த ஒரு உறுதிமொழியை ஆண்டவராகிய தேவன் நமக்கென்று உருவாக்கி வைத்திருக்கின்றார். தெளிவான ஒரு வாழ்க்கை வாழ பழகுங்கள். ஆவிக்குரிய காரியங்கள் என்று சொன்னால் பல மக்கள் பல விதமான குழப்பமான வார்த்தையை பேசுவாங்க. இது ஆண்டவராகிய
ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே இது ஒரு கருகலான ஒரு வழி. இதெல்லாம் அநேக விதமான மக்களாக காணப்படக்கூடிய நமக்கெல்லாம் இதெல்லாம் தூரமாக காணப்படக்கூடிய ஒன்று. நிறைய ஜனங்கள் சொல்லுகிறது மாதிரி இதெல்லாம் உங்களாலாம் அறிய முடியாது. இதற்காக ஆண்டவராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய சில மக்களுக்கு தான் இந்த காரியங்கள் அறிவுறுத்தப்பட முடியுமே தவிர, உங்களை மாதிரி பாமர ஜனங்களுக்கெல்லாம் இவைகள் எல்லாம் அறியப்பட முடியாத ஒன்று என்கிறதை பற்றி பல ஜனங்கள் பல விதமான வார்த்தைகளை பேசுவாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், எல்லாரும் அறியக்கூடிய அளவிற்காக, எல்லாருக்கும் தெளிவை உண்டாக்கக்கூடிய அளவிற்காகத்தான் கர்த்தர் தம்முடைய வழிகளை தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பிக்கின்றார். எப்படிலாம் நீங்க வாழ்க்கை வாழ வேண்டும், எந்த வழிகளிலே நீங்கள் கடந்து போக வேண்டும், எது உங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மார்க்கம், எதை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காக தேர்ந்தெடுத்து வைத்திருக்கின்றார், எதின் ஊடாக கடந்து போனால் அதனுடைய இறுதி பலனை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய வழிகள் கோணலும் மாறுபட்டதுமான வழிகள் கிடையாது. அது நேரான வழி. அதுல எந்த மனுஷன்ட்டு போய் நீங்க தயவு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது பரலோக ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் எந்த வழியை போகணும், கிழக்க போகணுமா மேற்க போகணுமா கேட்கவே வேண்டாம். ஏனென்றால் அது ஆண்டவராகிய தேவனுடைய வழி நேரான வழி. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு கிடையாது. ஆகவே இந்த வழிகளிலே ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான். ஏன்னா பல மக்கள் பல விதமான வழிகளை சொல்லுவாங்க. அதாவது நேர் வழியில் நீங்க போனீங்கன்னா ரொம்ப தூரம் நீங்கள் பயணப்பட வேண்டியதா இருக்கிறதுனால ஒரு 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 ஷார்ட்கட் ஒன்று இருக்கிறது, ஒரு குறுக்கு வழி ஒன்று இருக்கிறது. இந்த வழியிலே நீங்கள் பயணப்படுகிறது உண்டானால் எளிதாக அந்த இலக்கை அடைய முடியும். நீங்க போனீங்கன்னா கடைசி வரைக்கும் இலக்குக்குள்ளாக போக முடியாது. நேரான வழியிலே ஆண்டவராக தேவன் காண்பிக்கக்கூடிய வழியிலே தெளிவாய் நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே அதனுடைய முழு பலனை பெற்றுக்கொள்ள நம்மால் முடியும். இன்னொரு கருத்தை உங்களுக்கு நான் மீண்டும் வலியுறுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தனித்தனி வழியை கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கிறார். அப்ப என் வழியை பற்றி நான் யார்கிட்ட போய் சந்தேகம் கேட்க முடியும்னு சொன்னா மற்ற யார்ட்டையும் போய் கேட்க முடியாது. ஏனென்றால் எனக்கு உண்டான வழியை ஆண்டவராகிய தேவன் தான் உண்டாக்கி வச்சிருக்கிறார். நீங்க டவுட் கேட்கணும்னா அவர்கிட்ட தான் போய் நீங்க கேட்க வேண்டுமே தவிர, யாராகிலும் ஒரு மனுஷன்கிட்ட போய் நீங்கள் கேட்கிறது உண்டானால் அவன் வழியை பற்றி உங்களுக்கு சொல்லுவானே தவிர உங்கள் வழியை பற்றி அவனால் அறிந்து கொள்ள முடியாது. இதனாலதான் நிறைய மக்கள் வழி தடுமாறி, வசனத்தில் என்ன போட்டிருக்கு, மார்க்கம் தப்பி அலைகின்ற நட்சத்திரங்களை போல வழி விலகி கடந்து போறாங்கன்னு போட்டிருக்கு. அப்படின்னா வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், உங்கள் வழியை பற்றி பேசக்கூடியவர் ஒருவர் தான், கர்த்தர் ஒருத்தர் தான். வேற யாருக்கும் உங்களுடைய வழியை பற்றி தெரியாது. உங்களுடைய மார்க்கங்கள்ல என்னென்ன விதமான காரியங்கள் உண்டு, என்னென்ன விதமான தன்மைகள் உண்டு, எங்கே மேடுகள் உண்டு, எங்கே பள்ளங்கள் உண்டு, எங்கே அநேக விதமான பள்ளத்தாக்குரிய காரியங்கள், மரண இருள் உண்டு, எல்லாவற்றையும் உங்களுக்கும் எனக்கும் தெளிவுண்டாக பேசக்கூடிய ஒரே ஒருவர் கர்த்தர் தான். வேற யார்கிட்ட போய் நீங்கள் சந்தேகம் கேட்க ஆரம்பித்தாலும் கூட அவர்கள் தங்கள் வழியை பற்றி பேசுவார்களை தவிர உங்கள் மார்க்கங்களை குறித்து அவர்களால் மெய்யாகவே கற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை நான் செய்ய வேண்டிய காரியம் எப்படிப்பட்டதா இருக்கலாம் அப்படின்னா, நான் ஆண்டவராகிய தேவனுடைய வழிகளில் இருக்கிறேனா என்கிறதை பற்றி சில ஜனங்கள்கிட்ட போய் உங்களுடைய எல்லா விதமான வழிகளுக்குண்டான காரியங்களுக்காக ஜெபிக்கும்படிக்காக நீங்க சொல்லலாம். நான் இந்த வழியில நான் சரியா நடக்கிறதுக்காக எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க ஐயா, இப்படி வேணா சொல்லலாமே தவிர எனக்கு நீங்கள் வழிகாட்டுங்கள் என்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக உங்களையும் என்னையும் தவறான பாதையில கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்ப நம்மை வழிகாட்டக்கூடிய ஒரே ஒருவர் ஆண்டவராகிய தேவன் ஒருவர் தான். ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியான வழியை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. என் வழியை நான் ஆழமான விதத்தில் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அவைகளின்படி நான் இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் எனக்கு உண்டான இலக்கினுடைய முழு மகிமையை பெற்றுக்கொள்ள என்னால் முடியும் என்கிறதை ஆழமாய் நீங்களும் நானும் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று. சரி, ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேத புத்தகத்தில் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான கருத்தை நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். 2 தீமோத்தேயுவின் புத்தகத்துல 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் ஒரு வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் நிதானமாய் ஒரு காரியத்தை எழுத ஆரம்பிக்கின்றார். அதுல உங்களுக்காக நிதானமாக வாசிக்கிறேன் பாருங்க. அவர் என்ன விதமான காரியத்தை பற்றி நமக்கு சொல்லுகிறார் பாருங்கள். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷங்களுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அவர் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மனதில் எந்த விதமான கலக்கமும் இல்லாமல் மனதிலே ஒரு தெளிவான ஒரு மார்க்கத்தை உடையவனாக நீயும் நானும் காணப்பட வேண்டியது அவசியம். ஒரு குழப்பம் நம்முடைய மனசுல காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் எந்த வேலையும் உங்களாலும் என்னாலும் சரியான விதத்தில் நிறைவாக்க நம்மால் முடியாது. ஒரு குழப்பம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது உண்டானால், ஒரு கலக்கம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது உண்டானால் எளிதான வேலையை கூட என்னால் லகுவாக நிறைவாக்கக்கூடிய அந்த தன்மைகள் இழந்து போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பித்து விடுகின்றேன். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா காரியத்திலும் ஒரு மன தெளிவு.
இதுதான் ஆண்டவராகிய தேவனுடைய திட்டம். இதுல எந்த விதமான கன்ஃபியூஷன் என் வாழ்க்கையில வரக்கூடாது. இதுதான் கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய என்னுடைய பாதை. இதுல கன்ஃபியூஷன் வரக்கூடாது. இதுதான் ஆண்டவராகிய தேவனால் முன் உரைக்கப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தை. எனக்கு ஆண்டவராகிய தேவன் பேசியிருக்கக்கூடிய சத்தியம் இதுதான். இவைகளிலே எந்த கலக்கங்களும் எந்த குழப்பங்களும் காணப்படாத அளவுக்காக ஒரு மன தெளிவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன் அப்படின்னா, கர்த்தர் ஏன் இந்த ஒரு வார்த்தையை வலியுறுத்தி பேசுகிறான்னு சொன்னா, கடைசி நாட்கள்ல அநேகம் விதமான மக்களுடைய வழிகளை கெட்டுப்போக பண்ணக்கூடிய அளவிற்காக அநேகம் விதமான சாத்தானுடைய வித்துக்கள் அடங்கின மக்கள் உங்களுக்கு எனக்கு முன்னால வருவாங்க. அவர்கள் எல்லாரும் ஆட்டுத்தோள்களை போர்த்திருக்கக்கூடிய ஓநாய்களை போல எல்லா விதமான காரியங்களையும் உங்களுடைய வழிகளை விட்டு விலக பண்ணக்கூடிய அளவிற்கான காரியங்களை உருவாக்கும் முகாந்திரமாக அவர்கள் உங்களுக்கு முன்பதாக பல விதமான காரியங்கள் யாவற்றையும் கற்பிக்கக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதுலதான் கர்த்தர் என்ன சொல்லுகின்றார், மன தெளிவை கடைசி வரைக்கும் நீங்க வச்சுக்கோங்க. இயேசுனுடைய வாழ்க்கையில நடந்த பல விஷயங்கள் இதற்கு நல்ல ஒரு முன் உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆண்டவராக இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல இயேசுவோடு கூட பேசின அநேகம் விதமான அந்த பேச்சாளர்களுடைய நிலைகளை பாருங்க. ஆண்டவராக இயேசுவோடு கூட பேசின பொல்லாத பிசாசு அவன் சொல்லுகின்றான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை வழிபடக்கூடியவராய், பிதாவுக்கே கீழ்ப்படியக்கூடியவராய், பிதாவுக்கே முழு கனத்தையும் செலுத்தக்கூடியவராய் இந்த உலகத்திலே வந்தார். அவரை வழி விலக பண்ணும்படிக்காக சாத்தான் முதல் வார்த்தையை சொல்கின்றார், நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்கிறது உண்டானார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவாகிய தேவனை பணியும்படிக்காகவே இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். அந்த வழியை கெட்டுப்போக பண்ணும்படிக்காக முதல் சோதனை சாத்தான் என்ன கொண்டு வர பாருங்க, நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்கிறது உண்டானால். எப்படி சொல்றான் பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே என்னென்ன காரியங்களை கர்த்தராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறாரோ அவைகளை விட்டு விலக பண்ணக்கூடிய அளவிற்காக மன தெளிவு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடந்திருக்கும் பாருங்க. உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்த வேண்டும் என்கிறது கர்த்தருடைய திட்டம். எல்லா ஜனங்களும் ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை மெய்யாகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறது கர்த்தருடைய திட்டம். ஒரே ஒரு முறைதானே நான் சாத்தானை நான் தாழ விழுந்து பணிந்து கொள்கிறது உண்டானால் உலகம் முழுசையும் சாத்தான் என் கையில கொடுத்துருவானே, எல்லா மக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து விடலாம் என்று சொல்லி ஒருவேளை ஆண்டவராகிய தேவன் தவறான கணக்கை போட்டிருந்தார்னா கர்த்தருடைய சித்தம் அவமாக்கப்பட்டு போயிருக்கு. அப்போ வசனத்தில் என்ன போட்டுக்கு, மன தெளிவு. எதுக்காக நான் வந்திருக்கிறேன், எதற்காக நான் பிடிக்கப்பட்டிருக்கிறேன், எத்தனை காரியங்கள் என்னுடைய ஆவிக்குரிய நிலைகளை கெட்டுப்போக பண்ணக்கூடிய பலவிதமான ஏதுக்கள் வர ஆரம்பித்தாலும் என் வழி இதுதான், இதிலேதான் நான் நடப்பேன் என்கின்ற ஒரு மன உறுதி, ஒரு மன தெளிவு என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். இந்த நிலைகளைத்தான் ஆண்டவராகிய தேவன் அந்த கடைசி காலத்துல உங்களிடத்திலும் என்னிடத்திலும் விசேஷித்த வண்ணமாய் எதிர்பார்க்கும் தேவனாய் விளங்குகின்றார். இதுதான் கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்படுகிற என் பாதை. இந்த பாதையை தவிர்த்து மாற்று வழிகளை பற்றி யார் பேசினால், எத்தனை விதமான காரியங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மக்கள் பேசினாலும் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்ல ஆரம்பிக்கின்றார், நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த சுவிசேஷத்தை தாண்டி ஒருவேளை அநேக விதமான தேவனாகிய கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மக்களாகட்டும், தீர்க்கதரிசி ஆகட்டும், ஏன் ஒருவேளை வானத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய தூதனாய் இருக்க ஆரம்பித்தாலும் கூட இந்த வழிகளை விட்டு விலக்கப்படக்கூடிய எவனாகிலும் காணப்படுகிறது உண்டான அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கட்டும். அப்படிதான் சொல்றார். அப்படின்னா எந்த காரியத்திற்கும் நீங்களும் நானும் இடமளியாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் ஒரு மன தெளிவு நம்முடைய வாழ்க்கையில வரும். இதுதான் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதை. இதற்கு மாற்று கருத்து ஒண்ணுமே கிடையாது. யார் எத்தனை விதமான வார்த்தைகளை பற்றி பேசினா அதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா என்னுடைய வழி எனக்கு தெரியும், என்னுடைய மார்க்கம் எனக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு நிலை, ஒரு தெளிவான ஒரு பாதையை பற்றிதான ஒரு அறிவு, ஒரு மன திடம், ஒரு மன தெளிவு நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி கால வஞ்சகத்திலே நின்று நீங்களும் நானும் சரியான விதத்தில் காப்பாற்றப்பட முடியும். ஏன்னா வஞ்சகம் எங்கிருந்து வருகிறது? எல்லா இடங்களிலும் இருந்து, தீர்க்கதரிசிகளின் வாயிலிருந்து, ஊழியர்களின் வாயிலிருந்து, கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால அநேக விதமான அற்புதங்களை செய்யக்கூடிய தவளைகளுக்கு ஒப்பான ஆவிகளை சாத்தான் அனுப்புறான். வசனத்துல என்ன போட்டுக்கு, கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய மக்களையும் வஞ்சிக்கத்தக்கதான அடையாளங்கள் உருவாக்கப்படும். அவ எவ்வளவு ஜாக்கிரதை இருக்குன்னு பாருங்களேன். தெரிந்து கொள்ளப்பட்டு, ரட்சிக்கப்பட்டு, அபிஷேகம் பண்ணப்பட்டு, ஆவியினுடைய நிறைவை பெற்றிருக்கக்கூடிய மனிதனையும் வஞ்சிக்கக்கூடிய அளவிற்கான வஞ்சகங்கள் உருவாக்கப்படக்கூடிய இந்த காலங்கள்ல நீங்கள் மன தெளிவோடு கூட காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் உங்களுடைய காரியங்களை, உங்கள் கால்களை இடர பண்ணும் எல்லா விதமான தன்மைகளையும் தாண்டி கடந்து தேவ சித்தத்தின்படி ஆண்டவருடைய ஓட்டத்தை நிறைவாக்கி ஓடி முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். மன தெளிவு என்றால் எதை பற்றி ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறார்? சில முக்கியமான தெளிவான காரியங்களை பற்றி உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். 1 சாமுவேலின் புஸ்தகத்துல 14வது அதிகாரம்
6வது வசனம் துவங்கி 16வது வசனம் வரைக்கும் நான் சற்று நிதானமாய் வாசிக்கிறேன், கவனிங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 6வது வசனம் துவங்கி 16வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதியை உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனிங்க. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவர்களுடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றான். 7வது வசனம், அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம், இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடே கூட வருகிறேன் என்றான். 8வது வசனம், அதற்கு யோனத்தான், இதோ நாம் கடந்து அந்த மனுஷிடத்திற்கு போகிறவர்கள் போல அவர்களுக்கு நம்மை காண்பிப்போம். 9வது வசனம், நாங்கள் உங்களிடத்திற்கு வருமட்டும் நில்லுங்கள் என்று நம்மோடே சொல்வார்களானால் நாம் அவர்களிடத்திற்கு ஏறி போகாமல் நம்முடைய நிலையிலே நிற்போம். 10வது வசனம், எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள் என்று சொல்வார்களானால் ஏறி போவோம், கர்த்தர் அவர்களை நம்முடைய கையிலே ஒப்பு கொடுத்தார், இது நமக்கு அடையாளம் என்றார். 11வது வசனம், அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தியரின் தானியத்திற்கு முன் தங்களை காண்பித்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தர், இதோ எபிரேயர் ஒளித்துக் கொண்டிருந்த வலைகளை விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி. 12வது வசனம், தானியம் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுததாரியையும் பார்த்து, எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுததாரியை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி, யோனத்தான் தன் கைகளினாலும் தன் கால்களினாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டி கொண்டே போனான். 14வது வசனம், யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். 15வது வசனம், அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய், தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிட போனவர்களும் தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது, அது தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்தது. 16வது வசனம், கிபியாவிலே சவுலுக்கு இருந்த ஜாமக்காரர் பார்த்து, இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள். இப்ப ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால ஒரு பெரிய ஒரு முற்றுகை போட்டுக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு அனுபவம் இஸ்ரவேலுக்கு. அது பெரிய ஒரு உபத்திரவத்தினுடைய காலம். சவுலினுடைய நாட்கள்ல பெலிஸ்திய ஜனங்கள் திடீரென்று சொல்லி படையெடுத்து வரக்கூடிய அந்த நேரத்துல இவங்களுடைய காரியங்கள்ல எந்த விதமான உதவியும் இல்லாம இவர்களை எதிர்க்கக்கூடிய பெரிய கூட்டத்திலே காணப்படக்கூடிய பெலிஸ்திய சாம்ராஜ்யம் எதிராக நின்று கொண்டிருக்கக்கூடிய நிலை. இப்ப இவங்களை எப்படி முறியடிக்கிறது, என்ன காரியத்தை செய்கிறது என்கிறதை பற்றி அறியாது இருக்கக்கூடிய சவுல் ராஜாவுடைய மனம் குழப்பத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரம். இப்ப யோனத்தான் என்கின்ற அந்த மனிதனும் அவருடைய ஆயுததாரியாக காணப்படக்கூடிய மனிதனும் ஒரு நாள் இந்த 2 பேரும் பேசிட்டு வர்றாங்க. மேல இருக்கக்கூடிய மலையில நம்ம வந்து ஏறி போகலாமே, மலையில தான் அங்க இருக்கக்கூடிய அநேக விதமான பெலிஸ்திய ஜனங்கள் மையாகவே பதுங்கி இருக்கிறாங்க, அவர்களை ஒருவேளை கர்த்தராகிய தேவன் நம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தாலும் கொடுப்பார் என்கிறதை பற்றி இந்த யோனத்தான் ஆயுததாரிகளோடு கூட பேச ஆரம்பித்தார். உடனே ஆயுததாரி அவனை பார்த்து சொல்றான், உங்க மனசுல இருக்கிற மாதிரிலாம் நீங்க செய்யுங்க, நீங்க முன்னால போகும், உங்களுக்கு பின்பதாகவே நான் வெட்டி கொண்டு வரக்கூடியவனா, எல்லா காரியங்களையும் நான் செய்யக்கூடியவனால் வருகின்றேன். இவர்கள் 2 பேரும் ஏறி போய் ஒரு இடத்துல போய் நின்று கொண்டு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அவர்கள் நம்மை பார்த்து, இங்கே நீங்கள் ஏறி வரக்கூடாது, அங்கே நில்லுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா கர்த்தராகிய தேவன் நம்முடைய கரங்களை தாண்டி அந்த மக்களை விடுதலையாக்க போகிறார் என்பதை பற்றி நம்ம புரிஞ்சுக்கலாம். இங்கே ஏறி வாருங்கள் என்று சொல்லி அந்த ஜனங்கள் சொல்லுகிறது உண்டானால் தேவன் அவர்களை நம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் அறிந்து கொண்டு யுத்தத்தின் ஊடாக நம்ம கடந்து போகலாம். எப்படி ஒரு மன தெளிவை உருவாக்குறாங்க, கர்த்தருடைய திட்டங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிவு. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே இன்றைய நாளில் கர்த்தராகிய தேவன் இந்த ஜனங்களை நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்க போகின்றார். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே இந்த ராஜாவாகிய சவுல் பெரிய அநேக விதமான படைகள் யாவற்றையும் நடத்தக்கூடிய ஒரு மனிதனாய் இருக்க ஆரம்பித்தாலும் கூட அவனை பின்பற்றக்கூடிய அவனுடைய மகனாய் காணப்படக்கூடிய யோனத்தானுக்கு இந்த அனுபவம்லாம் ரொம்ப கிடையாது. உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், ராஜாவுக்கு காணப்படக்கூடிய அனுபவங்களை போல அவனுடைய மகனுக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இருக்காது.
இந்த அனுபவம் இல்லாத இவர்கள் மெய்யாகவே எதிரியினுடைய தானியத்திற்குள் போகலாம் என்கின்ற ஒரு திட்டத்தை அவங்க பேச ஆரம்பிக்கிறார். இதில் ஒரு தெளிவை அவர்கள் பெற ஆரம்பிக்கிறாங்க. என்ன தெளிவை சொல்லுகின்றார்? ஒருவேளை கர்த்தராகிய தேவன் நம்முடைய கரங்களிலே அவர்களை ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால் நீங்கள் ஏறி வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு பாடங்களை புகட்டுவோம் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறது உண்டானால், இதோ இந்த நாளில் கர்த்தராகிய தேவன் எதிரிகளை நம்முடைய கையிலே ஒப்புக் கொடுத்து விட்டார். இது எப்படி நம்ப முடியும்? 2 பேருடைய கரங்களை நம்பி பெலிஸ்திய ராஜ்யத்தையே கர்த்தராகிய தேவன் ஒப்புக் கொடுக்கிறது எப்படி? 2 பேர்களுடைய கரங்களை நம்பி யுத்தத்திலே எந்த விதமான ஆளுமையை பற்றி அறியாதிருக்கக்கூடிய யோனத்தானுடைய கரங்களை நம்பி, யுத்தத்தினுடைய நுணுக்கங்களை அறியாதிருக்கக்கூடிய யோனத்தானுடைய கரங்களை நம்பி, அவனுக்கு பின்பதாக அவன் சொல்லக்கூடிய கட்டளைகளை மட்டும் கேட்கக்கூடிய ஆயுததாரியினுடைய கரங்களை நம்பி கர்த்தர் எப்படி இந்த பெலிஸ்திய ராஜ்யம் முழுதையும் ஒப்புக் கொடுக்க முடியும் என்கிறதை பற்றி தான் ஒரு கேள்வி எழக்கூடிய நிலைகளை பார்க்கலாம். இவங்க என்ன செய்றாங்க? ஒரு மனதில் ஒரு தெளிவு, ஆண்டவராகிய தேவன் இந்த ஒரு காரியத்தை நம்முடைய கரங்களிலே தருகிறதுக்கு ஒரே ஒரு அடையாளத்தை நம்ம வந்து பார்க்கலாம். என்ன அடையாளம்? கர்த்தருடைய நாமத்தினாலே இவர்கள் நம்மை பார்த்து எங்களிடத்தில் ஏறி வாருங்கள் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசுகிறது உண்டானால், தேவன் இவர்களை நம்முடைய கையில கொடுத்துட்டாரு. இதை பத்தி இனிமே நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவருடைய முகத்தை பார்த்து ஆயுதங்களை பார்த்து அவர்களுடைய அநேக விதமான, அதாவது அந்த ஆட்களுடைய அந்த எண்ணிக்கைக்குரிய காரியங்கள் யாவற்றையும் பார்த்து நீயும் நானும் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் அவர்களை நம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுத்து விட்டார் என்பதை இவைகளின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். நடந்த காரியத்தை பார்க்கிறோம். மன தெளிவோடு கூட அவர்கள் ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க. பெலிஸ்திய ஜனங்களும் அவர்களை பார்த்து சொல்றாங்க, எங்கே எங்களிடத்திற்கு ஏறி வாருங்கள் என்கிற வார்த்தையை பற்றி பேசின மாத்திரத்தில் அந்த யோனத்தான் என்கிற வாலிபன் தான் கூட வந்திருக்கக்கூடிய ஆயுததாரியை பார்த்து சொல்லுகின்றான், இதோ கர்த்தர் அவர்களை நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுத்தார். எனக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே குழப்பமே இல்லாம இதுதான் கர்த்தருடைய பாதை என்கிறதை பற்றி நான் தெளிவாய் புரிந்து கொள்ளக்கூடிய விளங்கிட்டேன். தைரியமா புறப்பட்டு வா என்கிறதை பற்றி பேசி அவர்கள் 2 பேராக கடந்து போய் 20 பேரை வெட்டி கொண்டு போட்டாங்க. கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பயங்கரங்கள் பாளையத்திற்குள்ளாக தோன்ற ஆரம்பிச்சனால், கர்த்தருடைய நாமத்தினால் இஸ்ரவேலிலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஜாமக்காரர்கள் நின்று மேலிருந்து பார்த்தவங்க சொல்றாங்க, இதோ பெலிஸ்தியருடைய ராஜ்யங்களுக்குள்ளாக அநேகம் குழப்பங்கள் உருவாக்கப்பட்டு ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் என்கிறதை பற்றி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வேதத்துல ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில கர்த்தருடைய சித்தங்களை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல ஒரு மன தெளிவினுடைய வாழ்க்கை, இதுதான் கர்த்தராகிய தேவன் உண்டாக்கி இருக்கக்கூடிய நாள். அநேகம் ஜனங்கள் ஆரம்ப நாட்கள்ல ஆண்டவராகிய தேவனுக்குள் தங்களுடைய எல்லா விதமான முறைமைகள் யாவற்றையும் ஆசரிக்கக்கூடிய நேரத்துல கர்த்தர் அவர்களுக்கு முன்பதாய் கடந்து போகிறார் என்பதை தைரியமாய் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சார். எல்லா காரியங்களிலும் ஆண்டவராகிய தேவனுக்குள் மன தெளிவுள்ளவர்களாக, மோசே என்கின்ற மனுஷனை ஆண்டவராகிய தேவன் அழைப்பித்து இஸ்ரவேல் மக்களை எகிப்தை விட்டு நான் மெய்யாகவே அழைத்து அனுப்பி வாக்கு பண்ணப்பட்டிருக்கக்கூடிய கானான் நாட்டுக்குள் மெய்யாகவே அழைத்துக் கொண்டு போவேன் என்பதை பற்றி கர்த்தர் பேசினார். ஒரு தெளிவு மோசேக்கு வந்துருச்சு. எத்தனை ஆயுதங்கள் பார்வோனின் மூலமாய் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் அவைகள் ஒன்றும் வாய்க்காது. தேவனுடைய வார்த்தை தான் கடைசி வரைக்கும் நிற்கும் என்கிறதிலே ஒரு தெளிவுள்ள ஒரு மோசையாக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், 11 வாதை வரக்கூடிய நேரத்தில் கூட மோசேயினுடைய மனம், அதாவது எங்கேயாச்சும் வந்து அவருடைய வாழ்க்கையிலே அநேகம் கலக்கத்தின் ஊடாக கடந்து போச்சான்னு பாருங்களேன். இஸ்ரவேல் மக்கள்லாம் கலங்கினாங்க. ஆனால் மோசே திடசத்தம் உள்ளவனாய் காணப்படுவதற்கு ஒரே ஒரு விளக்கம், கர்த்தராகிய தேவனுடைய வழிகளை பற்றிதான விஷயத்திலே மன தெளிவுள்ளவனாய் காணப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலை. நம்முடைய வாழ்க்கையில கூட கலக்கங்களும் கவலைகளும் எதனால வருது அப்படின்னா, ஒரு தெளிவற்ற ஒரு பார்வை. இந்த சூழ்நிலை ஒருவேளை நம்மளை மேற்கொண்டுருமா? இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடியதாய் விளங்கி விடுமா? இவைகள் என்னால் மேற்கொள்ளப்பட முடியாததாய் காணப்பட ஆரம்பிச்சிருமோ? இந்த சூழ்நிலைகள் எல்லாம் என்னை விழுங்கக்கூடியதாய் வந்து விடுமோ என்கிறதை பற்றிதான தெளிவற்ற ஒரு பார்வை வர ஆரம்பிக்கும் போதுதான் கலங்கி தவிக்கும் ஒரு மக்களாய் விலகி விடுகிறோம். கர்த்தர் சொல்லுகின்றார், மன தெளிவு ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய சித்தங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய மன தெளிவை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் நாம் வேண்டி விரும்ப ஆரம்பிக்கிறது உண்டானால், எத்தனை இடர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலும், எத்தனை சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலும் அவைகளை எளிதாக மேற்கொள்ள உங்களாலும் என்னாலும் ஆகும். இதை விளக்க என்ன ஒரே ஒரு சம்பவத்தை சொல்ல பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் ஒரு முறை இந்த கரையிலிருந்து அந்த கரையை நோக்கி கடந்து போறாங்க. இயேசு அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்றார். சொல்லக்கூடிய நேரத்துல இயேசு கிறிஸ்து, அதாவது அந்த போட்ல வந்து பின்னணியத்தில் வந்து அவர் வந்து தழையை வச்சு படுத்து தூங்குறாரு. அந்த சீஷர்கள் மெய்யாகவே தண்டு வலித்து அக்கறையை நோக்கி கடந்து போறாங்க.
போகக்கூடிய வழியில என்ன விதமான காரியம் உருவாக்கப்பட்டது? திடீரென்று சொல்லி பெரிய அலைகளும் சீற்றங்களும் உருவாக்கப்பட்டு அந்த சமுத்திரம் மகா பெரிய அமளியினால் இரைச்சலின் ஊடாக கடந்து போய் பெரிய ஒரு புயல் காற்றை போல, பலத்த சுழல் காற்றை போல உருவாக்கப்பட்டு படகு கவிழ்ந்து அமிழ்ந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சார். கடந்து போகக்கூடிய நேரத்தில் தங்களால் ஆன மட்டும் அந்த சீஷர்கள் தண்டு வலிக்க ஆரம்பிச்சார். என்றாலும் கூட தங்களால் முடியாது இருக்கக்கூடிய நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை தட்டி எழுப்பி ஆண்டவராகிய தேவனை பார்த்து அவங்க சொல்றாங்க, ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறத பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா? இத்தனை விதமான கொடிய சீற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது, நீர் இந்த காரியங்களை கண்டும் காணாமல் இருக்கிறது எப்படி என்கிறதை பற்றி கர்த்தராகிய தேவனை நோக்கி அவங்க கேட்கிறார். உடனே இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், அற்ப விசுவாசிகளே, ஏன் நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள்? எதுல அவங்க அற்ப விசுவாசமா இருந்தாங்க அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தை தான், அக்கறைக்கு போவோம்னா நம்ம போய் சேர்ந்துருவோம். இடையில அமளி வந்தான்னா, கடல்ல சீற்றம் வந்தான்னா போய் சேர்ந்துருவீங்க. என்றாலும் கூட அந்த அந்த சூழ்நிலைகளை கண்ட மாத்திரத்தில் சீஷருடைய மனம் தவிக்க ஆரம்பித்த பொழுது கர்த்தர் அவர்களை கடிந்து கொண்டு சொல்லுகின்றார், அற்ப விசுவாசின்னு சொல்றேன். நான் தான் சொல்லிட்டேனே, அந்த கரைக்கு போயிடும்னு சொல்லிட்டேனே. என்றாலும் கூட நீங்கள் இந்த அலைகளின் நிமித்தமாக சந்தேகம் அடைந்து கலக்கத்தின் ஊடாக கடந்து போனதனுடைய முகாந்திரம் என்ன என்று சொல்லி கர்த்தர் அந்த மக்களை கடிந்து கொள்ள துவங்க ஆரம்பித்தார். நான் சொன்னதுதான், போய் சேர்ந்துடும், கட்டாயம் போய் சேர்ந்துருவோம். எத்தனை அமளி வரட்டும், எத்தனை சீற்றம் வரட்டும், எத்தனை புயல் வரட்டும், என்ன காரியம் வந்தாலும் போய் சேருவோம் என்று சொன்னால் கட்டாயம் உங்களுக்கு நான் கொண்டு போய் அந்த கரையில் கொண்டு விட்டுருவேன். என்றாலும் கூட வந்திருக்கக்கூடிய சீற்றங்களை குறித்து நீங்கள் மெய்யாகவே கலக்கத்தின் ஊடாக கடந்து போனது என்னென்று சொல்லி கர்த்தர் அவர்களை கடிந்து கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஒரு மன தெளிவு, கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றி தான் ஒரு தெளிவு. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அதை முடிக்கிறதுக்கு முன்பதாக பல போராட்டங்கள் வர ஆரம்பித்தாலும் போராட்டங்களில் நிமித்தம் மனம் துவளாமல் உங்கள் மனதிலே தெளிவுள்ள மக்களாய் நீங்கள் விளங்கணும். கர்த்தர் சொன்னா அந்த சொல் மாறாது. ஒரு காரியத்தை கர்த்தர் தரன்னு சொன்னா தந்துருவார், கட்டாயம் தந்துருவார், மாற்றமே வராது. சில நேரங்களில் அந்த காரியங்களை பெறுகிறதுக்கு கடினமான வழிகளின் ஊடாக ஒருவேளை நீங்க பயணப்படலாம். என்றாலும் தேவனாகிய கர்த்தரால் உரைக்கப்பட்டது அச்சு பிசகாமல் அப்படி உங்களுடைய வாழ்க்கையிலே வந்தே தீரும். அது மாற்றமே கிடையாது. ஒரு மனிதன் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையக்கூடிய அந்த நேரத்துல சிலுவை மரத்தின் மேலே ஒரு பெரிய ஒரு விலாசம் ஒன்றை எழுதி நசரேனாகிய இயேசு என்கிறதை பற்றி தான் ஒரு பெயர் பலகையை எழுதி வைக்க ஆரம்பித்தார். மேலே கொண்டு போய் அடிச்சான். மேலே கொண்டு போய் அடிக்கக்கூடிய அந்த நேரத்துல சுற்றிலும் இருக்கக்கூடிய பரிசேய சதுசேய மக்கள் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, நசரேனாகிய இயேசு இவன் என்கிறதை பற்றி அவன் பேசுறான் என்பதாக நீங்கள் எழுத வேண்டும். உடனே இந்த மனுஷன் ஒரே ஒரு வார்த்தையை சொன்னான், எழுதினால் எழுதினதேன்னு சொன்னான். ஒரு மனுஷனே அந்த வார்த்தையை மாற்றாது இருக்கிறது உண்டானால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை மாற்றுவார்னு நினைக்கிறீங்க? அவர் சொன்னால் சொன்னதான், அது ஒருபோதும் மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறது இல்லை. சூழ்நிலைகள் விரோதமா வரலாம், பிரச்சனைகள் விரோதமா வரலாம், வேதனைக்குரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாம். என்றாலும் கர்த்தராகிய தேவனால் உரைக்கப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில் கட்டாயம் 100% நடந்தே தீரும் என்பதை நீங்களும் நானும் மன தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டியது. இது ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில வரும். இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவனுடைய சித்தங்களை தெளிவாய் யோனத்தான் தன்னுடைய வாழ்க்கையை விளங்கிக் கொள்ள ஆரம்பிச்சனால கூட வந்திருக்கக்கூடியவன் தன்னுடைய ஆயுததாரி, இவனை கொண்டு இந்த பெலிசிய சாம்ராஜ்யத்தை ஜெயிக்கிறது எப்படி? நாங்கள் 2 பேரும் போய் இந்த பெலிசிய படைகள் யாவற்றையும் அழித்து ஒழிக்கிறது எப்படி என்பதை பற்றி சந்தேகமே படல. கர்த்தருடைய வழிகளிலே தெளிவுள்ளவனாய் தன்னுடைய நிலைகளை அவன் ஆசரிக்க துவங்க ஆரம்பிச்சதுனால தைரியமாய் நீ என்னை பின்பற்றி வா, இதோ கர்த்தர் நம் கைகளிலே பெலிசியர்களை கொடுத்து விட்டார். ஆகவே இவர்களை அழிக்கும் எல்லா பொறுப்பையும் ஆண்டவராகிய தேவன் தர ஆரம்பிச்சதுனால இந்த நம்முடைய படைகளை பற்றி தான் எண்ணிக்கை பற்றி கவலை இல்லை. நீயும் நானும் சேர்ந்து இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை அழிப்போமா என்று சொல்லக்கூடிய எந்த நம்பிக்கையும் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டாம். கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டார்னா அவைகளை எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் அப்படி நிறைவாக்கி முடிச்சிருவார். இந்த ஒரு தைரியத்தோடு கூட நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லி ஆயுததாரிக்கு கட்டளைகள் யாவற்றையும் சொல்லிவிட்டு அவன் முன்பதாக கடந்து போகின்றான். வசனத்தில் என்ன போட்டுக்கு, யோனத்தான் வெட்டிக்கொண்டே போனார், பின்பதாக காணப்படக்கூடிய ஆயுததாரியை வெட்டிக்கொண்டே போய் அவர்கள் அத்தனை விதமான பெலிசிய இராணுவத்திற்குள்ளாக 20 பேரை அழித்து ஒழித்தது மட்டுமல்ல, கர்த்தரால் உண்டான பயங்கரமும் அந்த பகுதியிலே உருவாக்கப்பட ஆரம்பிச்சதுனால ஒருவர் மேல் ஒருவர் விழுந்து பெலிசியர்கள் தங்களுக்குள் அநேக விதமான மாற்றங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலைகள் உருவாக்கப்பட்டதற்கு காரணம் யோனத்தானுடைய மனத்தெளிவு. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தெளிவான ஒரு காரியத்தை, ஒரு விஷயத்தை நம்முடைய நினைவுகளிலே உருவாக்க துவங்க ஆரம்பித்தால் நிச்சயமாய் கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் நிறைவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை கண்கூடாய் உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். 2வது ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையின் அடிப்படையில்
நெகேமியாவின் புஸ்தகத்துல 2வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. நெகேமியாவின் புஸ்தகம் அதில் 2வது அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. அது என்ன வார்த்தையை சொல்றதுன்னு பாருங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து, 3வது வசனம், ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். 2வது காரியம், கர்த்தராகிய தேவனுடைய விஷயத்துல, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால தேவனாகிய கர்த்தருடைய அந்த சகல விதமான நிலைகளும் பாழாய் கிடக்கக்கூடிய காரியங்களை நீங்களும் நானும் பார்க்கும் பொழுது ஒரு தெளிவை நான் பெற்றுக்கொண்டு அவைகளை சீர்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நிலையின் ஊடாக நான் கடந்து போக வேண்டியது அவசியம். நிறைய ஜனங்கள் என்ன காரியத்தை செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு காரியம் போச்சுன்னா அடுத்தது வாங்கிட்டு போகலாம். இல்லை, ஒவ்வொரு விஷயத்தையும் இழந்து போல ஒவ்வொரு விதமான உரிமைகளையும் சீர்படுத்தி மீண்டும் கர்த்தருக்கு முன்பதாக உன்னை நீ நிலைநிறுத்த வேண்டியது அவசியமான ஒன்று. கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல வேறொரு நகரத்தை அந்த அர்தசஷ்டாவுக்கு முன்பதாக நெகேமியா போய் கேட்டுக்கலாம். ஐயா ராஜாவே, வேறொரு நகரத்தை எங்களுக்காக, கர்த்தருடைய ஆலயத்தை கட்டக்கூடிய அளவிற்காக ஒரு நகரத்திற்குரிய ஒரு இடத்தை நீர் எங்களுக்காக வாக்கு பண்ணி தர வேண்டியது அவசியமான ஒன்று. எங்களுடைய தேவைகள் அநேகமான தேவைகளாய் காணப்பட ஆரம்பிக்கிறதுனால ஒருவேளை அந்த கட்டட பணிகள் அநேக விதமான தடைகளாக காணப்படக்கூடியதாய் ஒருவேளை விளங்க ஆரம்பிச்சா கூட, எனக்கு முக்கியமான ஒரே ஒரு விஷயம், என்ன விதமான விஷயம் என்னுடைய வாழ்க்கையில தேவைப்பட ஆரம்பிக்குன்னா, ஒன்னே ஒண்ணு, கட்டியிருக்கக்கூடிய நகரத்தை கூட கொண்டு வந்து கொடுத்துருங்களேன். எந்த விதமான பிரச்சனையுமே இல்லாத இருக்கக்கூடிய அளவுக்காக கட்டியிருக்கக்கூடிய ஒரு வீட்டை எனக்கு கொண்டு வந்து நீங்கள் மெய்யாகவே தர வேண்டும். ஒருவேளை ராஜாவை நோக்கி இந்த நெகேமியா கேட்டுக்கிறது உண்டானால், வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் நெகேமியாவுக்கு அந்த ராஜாவுடைய கண்களிலே தயவு கிடைக்க ஆரம்பிச்சதுனால கட்டப்பட்டிருக்கக்கூடிய நகரத்தை கொண்டு கொடுத்துருப்பார். ஆனால் இவர் கேட்டிருக்கக்கூடிய இந்த காரியம், அந்த பழைய இடம்தான் எனக்கு வேண்டும், அந்த பழைய நகரம் தான் எனக்கு வேண்டும், பழைய இடிபாடுகள் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலத்தை தான் நான் மீண்டும் எடுப்பித்து கட்ட வேண்டிய ஒரு நிலையின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்டவைகள் எல்லாம் சாதாரணமானவைகள் அல்ல. அவைகள் எல்லாம் ஒருவேளை இழந்து போகக்கூடியதாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கூட, தேவனால் தரப்பட்டவைகள் எல்லாம் நித்தியமானவைகள், நிரந்தரமானவைகள், மகிமைக்கும் மகத்துவத்துக்கும் ஒப்பிடப்பட முடியாத ஒன்று. ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இஸ்ரவேல் நகரம் அல்லது அந்த எருசலேம் நகரம், அந்த நகரத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களும் கர்த்தராகிய தேவனால் கொடுக்கப்பட்டது. ஆண்டவராகிய தேவன் பார்த்து கட்டியிருக்கக்கூடிய அந்த ஸ்தலம், ஆண்டவராகிய தேவனால் மெய்யாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நகரம். அந்த நகரத்தினுடைய இடிபாடுகளை தவிர்த்து வேறொரு இடத்தை நான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தில் நான் கேட்டு பெற்றுக்கொள்ள என்று சொல்லி யோசிக்காம ஒரு தெளிவை தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய நெகேமியாவாக அவர் ராஜாவை பார்த்து என்ன கேட்கிறாரு, என்னுடைய பிதாக்களுடைய கல்லறைகள் இருக்கக்கூடிய அந்த இடிந்து போன நகரத்தை எனக்கு திரும்ப தாங்க. அவருக்கு ராஜா கேட்டிருப்பாரு, ஏன்பா, நிறைய ராஜ்யங்கள் நம்முடைய தேசத்துல நிறைய விதமான நகரங்கள் உண்டு, நிறைய விதமான பட்டணங்கள் உண்டு, நிறைய விதமான குடியிருக்கக்கூடிய அல்லது அநேக விதமான தேவைகளுக்கு அதிகமான காரியங்கள் யாவற்றையும் பெறக்கூடிய அநேக விதமான பகுதிகள் உண்டு. ஏன் அந்த இடிந்து போன நகரத்தை நீ என்னுடைய கரங்களிலே கேட்க வேண்டும் என்கிற ஒரு நிலையோடு கூட கடந்து போகின்றார். அது எங்கள் பிதாக்கள் வசித்த இடம், அது எங்கள் தேவனாகிய கர்த்தரால் உடன்படிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு இடம், ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடம். இந்த இடத்தை நான் பாழாக விடுகிறது எப்படி என்கிறதை பற்றி நெகேமியா கர்த்தருடைய நாமத்தினால் ராஜாவை பார்த்து கேட்க ஆரம்பிக்கின்றார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஒரு வரத்தை நான் இழக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், வேறொரு புதிய வரத்தை தாங்காண்டவரை, அந்த வரம் போனா போயிட்டு போட்டும், வேறொரு புதிய கிருபை தாங்காண்டவரை, அந்த கிருபையை நான் பயன்படுத்தி கர்த்தருடைய சித்தத்தை இல்லை, எதையெல்லாம் கர்த்தராகிய தேவன் தந்தாரோ அதிலே ஒன்றையும் இழக்கக்கூடாத அளவிற்காக இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை இதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தை நோக்கி இயேசு கிறிஸ்து அந்த இறுதி நேரத்தில் ஜெபிக்க துவங்க ஆரம்பிக்கின்றார். யோவான் 17வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நீர் என்னுடைய கரங்களிலே தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழக்காத அளவிற்காக அவைகள் எல்லாவற்றையும் உம்முடைய வசனத்தினால் நான் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தேன். அவைகள் முரண்டு பிடித்தது, அவைகள் என்னை விட்டு வெளியேறி கடந்து போகும்படிக்காக எனக்கு விரோதமான காரியங்களை செயல்படுத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தால், அவைகளிலே ஒன்றையும் நான் இழக்கும்படிக்காக அனுமதிக்காமல் அவைகள் ஒவ்வொன்றையும் நான் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தேன், ஒரே ஒருவனை தவிர என்பதை பற்றி கர்த்தர் பேச ஆரம்பிச்சேன்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் தந்தவைகளிலே ஒன்றையும் இழக்காத அளவிற்காக அவைகளை நீங்களும் நானும் திரும்ப எடுப்பித்து கட்டுகிறது தான் ஆண்டவராக தேவனுடைய சித்தம் என்கிறதை பற்றிதான தெளிவை நான் என்னுடைய வாழ்க்கையிலே முதல் காரியம் புரிஞ்சுக்கிற வேண்டியது அவசியம். இப்ப வசனத்துல ஆண்டவராக தேவன் என்ன காரியத்தை சொல்கின்றார்? இந்த உலகத்தை நீங்கள் மீண்டும் சீர்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமத்தினால இந்த உலகத்தை பண்படுத்தவும் காப்பாற்றவுமே மனிதனை நான் பூமியில வச்சேன். ஆனால் இந்த மனிதனால் இந்த உலகம் மீண்டும் சீர்கட்டு போகக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்ததுனால மனிதர்களின் மூலமாகவே இந்த உலகத்தை நான் சீர்படுத்த வேண்டும் என்று சித்தம் கொள்கிறேன் கர்த்தர் சொல்றார். இப்ப கர்த்தராகிய தேவனை பார்த்து நீங்களும் நானும் ஜெபிக்கிறேன். என்ன ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, இந்த உலகத்துல எல்லாம் பாழா போயிடுச்சு. அநேக விதமான இடங்கள்ல மக்கள் வாழ தகுதி இல்லாத இடங்களாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நிலைகளை பார்த்தோம். எல்லைகள் எல்லாவற்றையும் மீறி வரக்கூடிய கடல்களுடைய சீற்றங்களை பார்த்தோம். மக்கள் வாழ தகுதி இல்லாத பலவிதமான நிலங்களுடைய நிலைகளை நாங்கள் பார்க்க துவங்க ஆரம்பிச்சோம். எங்கு பார்த்தாலும் இடிபாடுகள், எங்கு பார்த்தாலும் பயங்கரங்கள், எங்கு பார்த்தாலும் களவுகள், கொலைகள், பயங்கரமான தேவன் அருவருக்கக்கூடிய பலவிதமான காரியங்கள் காணப்படக்கூடிய இந்த உலகம். இப்ப கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்க. என்ன ஜெபிக்க ஆரம்பிக்க? இந்த உலகத்தை விட்டுட்டு வேறொரு உலகத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே, புதிய உலகத்தை உண்டாக்குங்க, புதிய காரியத்தை. இல்லை இல்லை, கர்த்தர் சொல்லுகின்றார், தேவன் உண்டாக்கினவைகளை சீர்படுத்தவே உன்னையும் என்னையும் கர்த்தர் அழைப்பிக்க ஆரம்பிச்சார். இதுதான் கர்த்தருடைய திட்டம். அதுல ஒரு தெளிவு எனக்கு இருக்கு. எதற்காக ஆண்டவராகிய தேவன் நம்மை அழைப்பிக்க ஆரம்பித்தார் என்று சொன்னால், தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை விட்டு வேறு ஒரு புதிய ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கும் மக்களாய் அல்ல, தேவன் தந்தவைகளை சீராக்கி திரும்பவும் தேவ கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறது தான் தேவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கக்கூடிய முக்கியமான பணி. இந்த சீராக்கக்கூடிய பணியை செயல்படுத்த வேண்டுமே தவிர இவைகளை தாண்டி வேறு யோசனையூடாக கடந்து போய் வேறொரு உலகத்தை உண்டாக்குங்க ஆண்டவரே, வேறொரு மக்களுடைய அந்த சமுதாயத்தை ஏற்படுத்துங்க ஆண்டவரே, வேறொரு சட்டத்திட்டங்களை உருவாக்கும் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்காம தேவன் எதற்காக என்னை அனுமதித்தார் என்பதை புரிந்து கொண்டு அவைகளின்படி இயங்கக்கூடிய இயக்கத்துக்கு பேர் தான் மன தெளிவான ஒரு நிலை. நெகேமியா அந்த ஒரு காரியத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சு. தேவன் என்னை அழைத்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வேறொரு புதிய நகரத்தை நிர்ணயம் பண்ணும்படிக்கான ஒரு அழைப்பின் ஊடாக அல்ல, வேறொரு இடத்தை எருசலேமாக கர்த்தருடைய நாமத்தினால் உருவாக்கக்கூடிய தன்மைகளுக்காக அல்ல, இடிந்து போன அந்த அலங்கத்தை எடுப்பித்து திரும்ப கட்ட வேண்டும். கர்த்தராகிய தேவனுடைய பிதாக்கள் மெய்யாகவே கல்லறையிலே வசிக்கக்கூடிய அந்த இடத்தை மீண்டும் உயிரோடு கூட எழும்பி வர பண்ணி கர்த்தருடைய சித்தத்தினாலே அந்த நகரத்தை மீண்டும் புதிதாக கட்டி தேவ கரங்களிலே ஒப்பு கொடுக்க வேண்டும் என்கிறதுதான் கர்த்தருடைய சித்தம் என்கிறதை நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையிலே தெளிவாய் எந்த விதமான குளறுபடியும் இல்லாமல் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட புதிய புதிய வரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தாலும் பழையவைகளை நீங்களும் நானும் இழக்கும்படிக்காக விட்டுவிடக்கூடாது. ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கை விட்டு போயிடுச்சுன்னா அந்த வரங்களையும் தாளந்துகளையும் திரும்ப பெற்று கர்த்தருடைய நாமத்தினால் அவைகளை சீராக்கி தேவ கரங்களிலே அர்ப்பணித்தால் தான் வாழ்க்கையின் முழுமையை உங்களாலும் என்னாலும் வாழ்ந்து முடிக்க முடியும். தேவனுடைய நாமத்தினால வாழ்க்கையின் முழுமைனா என்ன அர்த்தம் அப்படின்னா புதிய புதிய காரியங்களிலே நீங்களும் நானும் கடந்து போகக்கூடிய அனுபவம் அல்ல, தேவன் தந்த பழையவைகளையும் நீங்கள் இழக்காத அளவிற்காக ஒருவேளை இழந்து போக ஆரம்பித்தாலும் அவைகளை புதிதாக்கி தேவ கரங்களிலே ஒப்புக் கொடுக்க ஆரம்பிச்சா மட்டும்தான் தேவன் தந்த இந்த வாழ்க்கையின் முழுமையை உங்களாலும் என்னாலும் வாழ்ந்து முடிக்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுவார். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒருவேளை கொடுக்கப்படக்கூடிய வரங்கள் நம்மளை விட்டு போயிருக்கணும், அதை பத்தி நமக்கு யோசனை இல்லாம போயிருக்கலாம். என்னைக்கோ ஆண்டவராக தேவன் வரத்தை தந்தார். அந்த நாட்களில் சந்தோஷமா இந்த ஆவிக்குரிய நிலைகளை நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன், வரங்களை நான் வாங்கிக் கொள்ள ஆரம்பிச்சேன், சந்தோஷமாக கர்த்தராக தேவன் தந்த வரங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சேன். சில நாட்களில் என்னுடைய வாழ்க்கையில சில பல பாவத்தின் நிமித்தமாக அவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கை விட்டு போயிடுச்சு. இப்ப வேறொரு புதிய வரத்தை கர்த்தர் தந்து விட்டார். இந்த புதிய வரத்தில் நான் களி கூறுவேன். இல்லை இல்லை, பழையவைகளையும் நீ ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் திரும்ப பெற்று தேவ கரங்களிலே எந்த விதமான பழுதும் இல்லாமல் கொடுக்க வேண்டிய பணி நம்முடைய பணி என்று கர்த்தர் நமக்கு சொல்லுங்க. எதெல்லாம் இழந்து போனோமோ அவைகளையும் திரும்ப பெற வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய இயேசுனுடைய ஊழியமே எப்படிப்பட்டதுதான். வசனத்துல என்ன போட்டு பாருங்க, இழந்து போனவைகளை விட்டு புதிதாக நான் உருவாக்குகிறேன் என்னல்ல, இழந்து போனவைகளை தேடவும் அவைகளை என்னுடைய பிதாவுடைய மந்திரை கொண்டு போய் சேர்க்கிறது தான் என்னுடைய வேலை என்பதை கர்த்தராகிய தேவன் தெளிவாய் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம இழந்து போயிருக்கிறோம் பாருங்க, என்னென்ன ஆவிக்குரிய விஷயங்களை நம்ம இழந்து போக ஆரம்பிச்சோன்னு பாருங்க. ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆரம்ப நாட்கள்ல நாம் அறியாத பலவிதமான விஷயங்களை கர்த்தராகிய தேவன் தந்திருப்பார். நம்முடைய அலட்சிய போக்குனால பல விஷயங்களை நீங்கள் நான் விட்டு போயிருப்போம். இப்ப நமக்கு அதை பத்திலாம் எந்த கவலையும் இல்லை. இப்ப புதிதாக வந்திருக்கக்கூடிய பல விஷயங்களினால் நீங்களும் நானும் திருப்தியோடு கூட வாழ்க்கை வாழக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கலாம். ஆனால் கர்த்தராகிய தேவனை சந்திக்கும் அந்த நாள்ல உங்க கையில ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பழையவைகளையும் புதியவைகளையும் நீங்கள் கொண்டு போய் கணக்காக சொல்ல வேண்டியது அவசியம்.
பழசெல்லாம் கர்த்தர் என்னென்ன விதமான காரியங்கள் யாவற்றையும் தர, அதெல்லாம் எனக்கு மறந்து போயிடுச்சு ஆண்டவரே. மறந்தாலும் அவைகளை கர்த்தருடைய நாமத்தினால் நினைப்பூட்டி அவைகளை திரும்பவும் நீங்கள் புதிதாக்கி தேவ கரங்களிலே ஒப்பு கொடுக்கக்கூடிய அந்த தன்மைதான் தெளிவான ஒரு வாழ்க்கை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இது இப்பதான் என்னுடைய வாழ்க்கையை நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் முடிவடைய பண்ணுகின்றேன், நிறைவடைய பண்ணுகின்றேன். இது இல்லாம எத்தனை காரியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் தேவ சமூகத்தில் இவங்களுடைய ஓட்டம் நிறைவான ஒரு ஓட்டமாக ஒரு நாளும் நினைவு கூறப்படுகிறது இல்லை. அப்ப வேதம் சொல்கிறதை போல எதையும் இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் அல்ல, இழந்தவைகள் எல்லாவற்றையும் திரும்ப பெற வேண்டும். புதிய காரியங்களை பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்திலே ரெண்டையும் ஒன்றாக இணைத்து கர்த்தருடைய நாமத்தினாலே ஒன்றாக இணைத்து கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிதான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கக்கூடிய பணி. இதுக்கு நல்ல ஒரே ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு அடுத்த வார்த்தையின் ஊடாக உங்களை அழைச்சிட்டு போறேன். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் பழைய ஏற்பாட்டின் சட்டங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த காலம். பழைய ஏற்பாட்டில் மோசே போன்ற அநேக விதமான ஜனங்கள், எலியா, இன்னும் ஏசாயா போன்ற அநேக விதமான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட அந்த பழைய ஏற்பாட்டினுடைய அந்த முறைமைகள் எல்லாம் நிறைவாக்கப்பட்டு முடிச்சிருச்சு. பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் மாற பண்ணும்படிக்காக புதிய ஏற்பாட்டின் சட்டத்தை ஆண்டவராகிய தேவன் தர துவங்க ஆரம்பித்தார். பழைய ஏற்பாட்டிலே காணப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நிலைகளை காட்டிலும் புதிய ஏற்பாட்டிலே பலவிதமான புதிய ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்படக்கூடிய புதிய சட்டங்களை தந்து புதிய ஏற்பாட்டுக்குரிய மக்களை கர்த்தராகிய தேவன் விசேஷமாய் தேர்ந்தெடுக்க ஆரம்பித்ததினாலே கர்த்தராகிய தேவன் தம்முடைய மக்களுக்கு முன்பதாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்கலாம்? பழைய ஏற்பாட்டிலே காணப்படக்கூடிய பரிசுத்தவான்கள் எல்லாத்தையும் அழிச்சிடுவோம்ப்பா, புதிய ஏற்பாட்டுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் மெய்யாகவே உருவாக்கி விடலாம் கர்த்தர் சொல்லியிருக்கணும். ஆனால் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் பழைய ஏற்பாட்டினுடைய சட்டத்திட்டங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு முக்கியம். புதிய ஏற்பாட்டினுடைய நிலைகளையும் நான் மெய்யாகவே உருவாக்கக்கூடியவராக விளங்க எதுவும் வேணும், அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று. அதே மாதிரி ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய வரங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வேணும், புதிய நிலைகளும் நம்முடைய வாழ்க்கையில் உருவாக்கப்பட வேண்டும். புதுசு வருகிறதுனால நான் பழைய காரியங்களை விட்டு விலக வேண்டும் என்கிற அர்த்தம் அல்ல. பழையவைகளை புதிதாக்கி இன்னும் கர்த்தராகிய தேவனுக்குள் அவைகளை ஆண்டவருடைய நாமத்தினால் இயங்க பண்ண வேண்டியது நம் மேல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடமை என்பதை நெகேமியா தன்னுடைய வாழ்க்கையிலே ஆழமாய் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சார். அதனாலதான் அந்த இடிந்து போன அந்த கட்டடங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை நெகேமியா தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சார். எனக்கு இந்த பூமியை தாங்க. ஏனென்றால் அந்த நெகேமியாவுக்கு மேலாக ஆளுகை செய்யக்கூடிய ராஜாவாகிய அர்தசஷ்டா என்ன கேட்டிருப்பாரு? நிறைய நம்முடைய நாட்டுல நிறைய விதமான பகுதிகள் உண்டு நெகேமியா, அதுல ஏதாச்சும் ஒரு இடத்துக்குள்ள போகலாமே. இல்லை, அவைகள் எல்லாம் எங்களுடைய முன்னோர்கள் இருக்கக்கூடிய கல்லறைகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அவைகள் எல்லாம் எங்கள் தேவனாகிய கர்த்தரால் உடன்படிக்கையின் ஊடாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நகரம். அந்த நகரத்தை நான் எடுப்பித்து கட்ட வேண்டும் என்கின்ற தெளிவோடு கூட அவர் கடந்து போக ஆரம்பிச்சனால அவருடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய தேவன் நிறைவாக்கி கொடுக்கிறதை பார்க்க முடியும். அப்ப வேதம் சொல்கிறதை போல எதுல ஒரு தெளிவு இருக்கணும்னு சொன்னா, இழந்து போனவைகளாக விட்டுறாம அவைகளை திரும்ப பெற்று தேவனுடைய சித்தத்தின்படி நிறைவாக்குகிறது தான் கர்த்தராகிய தேவனுடைய திட்டம் என்கிறதை பற்றியதான ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். மூன்றாவது ஒரு விஷயத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் இந்த வார்த்தை மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 26வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 26வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறீங்க கவனிங்க. இது என்ன விதமான வார்த்தையை சொல்லுது பாருங்க. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் செல்லவில்லையா? பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா? மூணாவது விஷயமாக கர்த்தராகிய தேவன் எதுல ஒரு தெளிவு ஆண்டவராகிய தேவன் பேசுகின்றார்? காலங்களை பற்றியதான ஒரு தெளிவு. இந்த காலங்களில் நான் செய்ய வேண்டிய பணிகள் என்ன? ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு பணிகள் நமக்கு உண்டு. ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு விதமான வேலைகளை ஆண்டவராகிய தேவன் நமக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறார். குளிர் காலத்துல செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? வெயில் காலத்துல செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? மழை காலத்துல செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? அநேக விதமான பனி காலத்துல செயல்படுத்த வேண்டிய காரியங்கள் என்ன? ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஆண்டவராகிய தேவன் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை மனிதர்களுக்கு முன்பதாக உருவாக்கி வைத்திருக்கிறார். அந்தந்த காலங்களை நீங்களும் நானும் விளங்கி கொண்டு அவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். இப்ப கர்த்தருடைய நாமத்தினால நாகமான் என்கின்ற குஷ்டரோகிக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலையை தீர்க்கதரிசியாகிய எலிசாவின் மூலமாய் அவன் பெற்றுக்கொண்டு திரும்பி போறான். திரும்பி போகக்கூடிய நேரத்துல நாகமான் அவனுக்கு முன்பதாக வந்து நின்று எலிசாவை பார்த்து சொல்றான்,
ஆண்டவனே, நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய ஒரு நன்மையான காரியத்தை தந்திருக்கிறீங்க. என்னுடைய நாட்டுல பெரிய ஒரு யுத்த வீரனா நான் காணப்பட ஆரம்பித்தாலும், யுத்தத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு அதிபதியாக நான் காணப்பட ஆரம்பித்தாலும், குஷ்டரோகம் என்கின்ற இந்த ஒரு வியாதி நிமித்தம் நான் ரொம்ப வேதனையின் ஊடாக கடந்து போன காலங்கள் எனக்கு உண்டு. குஷ்டரோகிகள் அந்த நாட்கள்ல எவ்வளவு தூரம் அருவருக்கப்படத்தக்க ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாங்க. நான் அறிந்த ஒரு விஷயம்தான், நான் ஒரு பெரிய ஒரு எல்லா விதமான படைகளை நடத்தக்கூடிய ஒரு வீரனா இருந்ததுனாலதான் ராஜா என்னை தனக்கு அருகாமையிலே வைத்துக் கொண்டு இத்தனை யுத்தங்கள் யாவற்றையும் செய்யக்கூடிய அளவிற்காக என்னுடைய கரங்களில் அதிகாரங்களை கொடுக்க ஆரம்பிச்சேன். யுத்தத்துல பெரிய பெரிய காரியத்தை நான் சாதிக்க ஆரம்பிச்சாலும் கூட என்னுடைய மனதிலே இன்னும் வருத்தத்தை தரக்கூடிய ஒரே ஒரு விஷயம், நான் இன்னும் குஷ்டரோகியாய் காணப்படக்கூடிய அந்த நிலைதான். இந்த குஷ்டரோகத்து நிமித்தம் என்னுடைய வீட்டுல பணியாற்றக்கூடிய ஒரு பணிப்பெண்ணை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான், எங்க நாட்டுக்கு நீங்க போகிறது உண்டானால் எங்களுடைய ஆண்டவனாய் காணப்படக்கூடிய எலிசா உங்களுக்கு மெய்யாகவே அற்புதங்களை தந்து அனுப்பிவிடுவார் என்பதை பற்றி பேசினார். அந்த வார்த்தையை நம்பி நான் கடந்து வந்தேன். உம்முடைய வார்த்தைகளின் படி அந்த யோர்தான்ல போய் நான் 7 தரம் மூழ்கி நான் ஸ்நானம் பண்ண துவங்கி 7வது தரம் எழுந்திருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய மாம்சம் கர்த்தருடைய நாமத்தால் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல உருக்கொண்டு நான் எல்லா விதமான வியாதிகளும் நீக்கப்பட்டவனாக வெளியே கரையேறி வரக்கூடிய நேரத்தில் என்னை அறியாத ஒரு சந்தோஷம், சமாதானம், மகிமை என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடியதாய் விளங்கிற்று. இப்ப நான் சந்தோஷத்தோடு கூட என்னுடைய நாட்டுக்கு போக போறேன். என்னுடைய வியாதிகள் நீங்கி நான் சுகமான ஒரு விதத்தில் நான் கடந்து போகின்றேன். என்னால் ஆன மட்டும் உங்களுக்கு நான் தயவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுறேன். ஏதாச்சும் உங்களுக்கு நான் செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஏதாச்சும் உங்களுக்கு நான் வாங்கி தர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னுடைய ராஜ்யத்தில் பெரிய செல்வாக்கு நிறைந்த ஒரு மனுஷன் நான். ஆகவே என்னால் ஆன மட்டும் ஏதாகிலும் உங்களுடைய ஊழியத்திற்கு காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எலிசா எனக்கு தீர்க்கதரிசி எத்தனையோ முறை நாகமான் வார்த்தைகளை பேசினாலும் தட்டுதல் படுத்துறா. இல்ல வேண்டாம், போயிட்டு வா, பரவாயில்ல போயிட்டு வா, எந்த காரியம் எனக்கு வேண்டாம், எந்த ஒரு காரியம் எனக்கு வேண்டாம் என்கிறதை பற்றி பேச ஆரம்பிச்சு. ஏன்னா அவருக்கு ஒரு தெளிவு ஒன்று இருந்தது, இது ஒலிவத்தோப்புகளையும் மரங்களையும் அநேக விதமான தோட்டங்களையும் துறவுகளையும் வீடுகளையும் நிலங்களையும் வாங்கக்கூடிய காலம் இது இல்லை என்பதை பற்றி தானோ ஒரு தெளிவோடு கூட எலிசா தீர்க்கதரிசி பேசுறார். இது அந்த காலம் கிடையாது, அதுக்குன்னு ஒரு காலம் இருந்துச்சு முன்பு. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய காலம் அதற்கு ஏற்ற காலம் அல்ல. ஆகவே இந்த காலத்திலே இந்த ஒரு காரியத்தை நான் பெறுகிறது ஆண்டவராக தேவனுக்கு பிரியமற்ற ஒன்று என்பதை பற்றி அறிய ஆரம்பிச்சனால அவன் பல முறை அவனுக்கு முன்பதாக எலிசாவுக்கு முன்பதாக பேசுறான். எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒன்று வாங்கிட்டு போங்க, ஏதாச்சும் ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை பற்றி பேசினாலும் அவன் மிகவும் மிகவும் அலட்ட ஆரம்பித்தாலும் கூட எலிசா தீர்க்கதரிசி வேண்டாம் என்று சொல்லி அப்படி அந்த காரியங்களை தவிர்க்க துவங்க ஆரம்பிச்சான். கூட இருக்கக்கூடிய கேயாசிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த ஆளுக்கு மண்டையில ஒண்ணுமே அறிவில்லை பாருங்க. எலிசா தீர்க்கதரிசி நம்ம ஊழியத்துக்கு எவ்வளவு தேவை இருக்குப்பா, என்னென்ன காரியத்தெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கிறது நமக்கு. அதாவது ரதங்கள்ல 2 சக்கரம் தான் நல்லா ஓடுது, 4 சக்கரம் சரியா ஓடாம இருக்கிறது. ரதங்களுக்கு தேவையான சக்கரத்தெல்லாம் நம்ம வாங்க வேண்டாமா என்பதை பற்றி யோசிக்கக்கூடிய நாகமான் யோசிச்சான். ரதங்களுக்கு சக்கரம் ஒரு புறம் வாங்க ஆரம்பித்தாலும் நம்முடைய வீட்டுக்கும் தேவையான பல பொருட்களை நம்ம வாங்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஆகவே நாகமானுடைய அந்த நாகமான் சொல்லக்கூடிய அந்த காரியங்களை ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொண்டே வர வேண்டும் என்கிறதை பற்றி இந்த வேலைக்காரன் மெய்யாகவே திட்டம் போட்டு தீர்மானம் பண்ணி கடந்து போகிறான். என்ன சொல்லிட்டு கடந்து போகின்றான், நாகமானுடைய கையிலே இருந்து ஏதாகிலும் ஒரு பொருளை வாங்காமல் நான் திரும்ப மாட்டேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஜீவன் பேர்ல ஆணையிடுறார். எப்படி கர்த்தருடைய ஜீவன் பேர்ல ஆணையிடுறார். நான் அவன் கையில இருந்து எதையுமே ஒண்ணுமே வாங்காம நான் வரவே மாட்டேன். எப்படியாச்சும் போய் வாங்கி கொண்டு தான் வர வேண்டியது அவசியம். நேரம் கடந்து போகக்கூடிய வழியிலே பிளான் போட ஆரம்பிச்சேன். சில மக்கள் வீட்டுக்கு லேட்டாக போகக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய வழியிலே பிளான் போட்டுட்டு வருவாங்க. என்ன சொல்றது, என்ன சாக்கு சொல்றது, வீட்டில் வரக்கூடிய நேரத்தில் சண்டை போடுவாங்க. ஏன் ஒரு மணி நேரம் கழிச்சு 2 மணி நேரம் கழிச்சு சொல்லி சண்டை போட ஆரம்பிப்பாங்களே. வரக்கூடிய வழியிலே பிளான் போட்டுட்டே வருவாங்க. என்ன காரியம் சொல்ல, அவன் வந்தான்னு சொல்லலாமா, இவனை போய் பார்த்துட்டு சொல்லலாமா, இந்த ஒரு இடத்துல இது ஒரு ஆக்சிடென்ட் வந்துச்சுன்னு சொல்லலாமா என்கிறதை பற்றி இதே மாதிரி போகக்கூடிய வழியிலே இந்த கேயாசியும் பிளான் போட ஆரம்பிச்சேன். என்ன சொல்லி கேட்கறது, இது இப்போ நாகமான் என்கின்ற மனுஷனுக்கு முன்பதாக எலிசா தீர்க்கதரிசி தட்டுதல் பண்ணி அனுப்பிட்டார். பல முறை அவன் பேசினாலும் வேண்டவே வேண்டாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை பற்றி பேசி தீர்க்கதரிசி அனுப்பிட்டார். இப்ப நான் அவன்கிட்ட போய் என்ன விதமான வார்த்தைகளை சொல்லி அந்த பொருட்கள் யாவற்றையும் வாங்க முடியும்? போகக்கூடிய வழியில சரியான ஒரு பிளான் வந்துருச்சு. இப்பதான் என்னுடைய ஆண்டவனை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க, திடீர்னு உள்ள வந்துட்டாங்க. வரக்கூடிய மக்களுக்கு தேவையான மாற்று வஸ்திரம் கிடையாது, வரக்கூடிய மக்களுக்கு தேவையான ஆகாரத்துக்குரிய காரியம் கிடையாது, கையில கொஞ்சம் காசு கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கிறது. ஆகவே உங்களிடத்திலே ஏதாகிலும் சில காரியங்களை பெற்று வரும்படிக்காக என் ஆண்டவன் உம்மிடத்திலே என்னை அனுப்பினார் என்பதை பற்றி பேசு. உடனே அந்த நாகமான் தன்னால் ஆன மட்டும் என்னென்ன காரியம் உண்டோ எல்லாத்தையும் முடிச்சுட்டான்.
இவனுக்கு என்ன என்ன ஒரு நம்பிக்கை, எலிசா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னான், இப்ப கேட்கிறாரே என்பதை பற்றி அவனுக்கு பெரிய ஒரு சந்தோஷத்தினால் சந்தேகமே படல. கேஎஸ்ஐ பத்தி சந்தேகமே படல. அவன் எல்லா விதமான காரியங்களையும் வேண்டாம் வேண்டாம் சொன்னால, இன்னும் எத்தனை வஸ்திரங்கள் வேணுமோ, மாற்றத்தை எத்தனை வேணுமோ எடுத்துட்டு போ, என்னென்ன காரியம் வேண்டுமோ எல்லா விதமான காரியத்தையும் எடுத்துக்கொண்டு போ. எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அந்த மனிதன் நேரா போய் எலிசா தீர்க்கதரிசி வீட்டுக்கு போகாம நேரா அவன் வீட்டுக்கு போய் எல்லா விதமான பொருட்கள் யாவற்றையும் வீட்டுக்குள்ள கொண்டு மறைச்சு வச்சுட்டு நேரா தீர்க்கதரிசிக்கு முன்பதாக கடந்து போய் நிற்கிறான். தீர்க்கதரிசி அவனை பார்த்து கேட்கிறார், எங்க போயிட்டு வந்தான்னு கேட்கிறார். உடனே அவரு, இல்லை நான் எங்கேயுமே போகல, இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன், இங்கே தான் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கே இருக்கக்கூடிய அநேக விதமான கோழிகள் எல்லாம் பயிரை மேறக்கூடிய நேரத்தில் அந்த கோழிகள் யாவற்றையும் விரட்டக்கூடிய பணிகளின் ஊடாக நான் கடந்து போனேன். சில இடங்களில் சரியான தண்ணீர் பாய்ச்சப்படாமல் இருக்க ஆரம்பிச்சதுனால தண்ணீர் பாய்ச்சக்கூடிய பணினா, ஏய் நீ போய் அங்கு போய் எல்லா விதமான பொருட்கள் யாவற்றையும் அதை வாங்கி கொண்டு வந்து வீட்டிலே கொண்டு போய் அவைகள் எல்லாவற்றையும் பத்திரப்படுத்தி வைக்கக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் என் மனம் உன்னோடு கூட வரவில்லையான்னு கேட்கிறேன். கேட்டுட்டு அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை, இது வயல்களை வாங்கவும் நிலங்களை கொள்ளவும் அநேகம் வீடுகளை கொள்ளவும் இதுவா காலம்? இந்த காலத்தை ஆண்டவராகிய தேவன் எப்படி நமக்காக வச்சிருக்கிறார்? அப்ப ஒரு தெளிவை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தீர்க்கதரிசி, தெளிவில்லாமல் காணப்படக்கூடிய தீர்க்கதரிசியினுடைய பணியாள். ரெண்டு பேருடைய அந்த வித்தியாசத்தை பாருங்க. இவன் கர்த்தருடைய வழிகளிலே தெளிவு பெற்ற தீர்க்கதரிசியாய் காணப்பட்ட எலிசா தீர்க்கதரிசி. அவனுக்கு தெரியும் அந்த காலம் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அது ஒரு சம்பாதிக்கக்கூடிய காலம் அல்ல, இது கர்த்தருக்கென்று பணியாற்றக்கூடிய நேரம், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவாக்கக்கூடிய நேரம். இதில் நமக்கு வயல்களை வாங்கவும் வீடுகளை வாங்கவும் அநேக விதமான திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் கொள்ள வேண்டிய காலம் இது கிடையாது. தேவனாகிய கர்த்தருடைய விருப்பம் அறிந்து செயலாக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போக வேண்டிய காலம் என்பதை சரியாய் விளங்கிக் கொண்ட தீர்க்கதரிசி இவ்வளவு நாள் வரைக்கும் தீர்க்கதரிசியோடு கூடவே இருந்து காலங்களையும் நேரங்களையும் நிதானித்து அறியாமல் காணப்பட்டிருக்கக்கூடிய கேயாசி என்கிற வேலைக்காரன். ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பாருங்க. காலங்களை புரிந்து கொள்ளாது இருக்கக்கூடிய நீங்களும் காலங்களை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய நானும் யோசிச்சு பாருங்க. அப்படித்தானே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இப்ப என்ன விதமான காரியத்தை செய்கிறோம்? நம்முடைய மன இஷ்டத்தின்படியே காரியங்களை செய்கிறோம். கர்த்தராகிய தேவனுடைய தருணங்கள், காலங்கள், நேரங்கள் இது என்பதை பற்றி யோசிக்க முடியாமல் இன்னும் உலக வழிபாடுகளின் ஊடாக மூழ்கி இருக்கக்கூடிய மக்களாக, உலகத்திற்காய் அழுது உலகத்திற்காய் வேதனைப்பட்டு உலகத்தினுடைய மேன்மைக்காக அழுது புலம்பி இதுவா காலம் என்று கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார். அப்போ மன தெளிவு நம்முடைய வாழ்க்கையில் காலங்களை பற்றியதான ஒரு புரிந்து கொள்ளுதல், சுற்றுப்புற சூழ்நிலைகளில் நடைபெறக்கூடிய நிறைய சம்பவங்களை பார்க்கிறோம். ஒரு காலத்துல பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாகும் தேசத்துல, அதாவது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய நேரத்தில் இந்த பாதுகாப்பு உங்களாலும் என்னாலும் ஃபீல் பண்ண முடியாது, உணர முடியாது. ஆனா நம்முடைய சொந்த நாட்டுக்குள் காலடியில் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்துல நம்ம அறியாத ஒரு பாதுகாப்பின் சூழ்நிலை. இது என் நாட்டுக்குள்ள உள்ள வந்துட்டேன், என்னுடைய நாட்டுக்குள்ள உள்ள வந்துட்டேன். வெளிநாடுகளுக்குள்ளாக பயணப்படக்கூடிய பல மக்கள்கிட்ட நீ கேட்டு பாருங்க, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை, என் நாட்டுக்கு வரும்போதுதான் என்னை அறியாத ஒரு நிம்மதி, என்னை அறியாத ஒரு சந்தோஷம் மட்டுமல்ல, ஒரு பாதுகாப்பான ஒரு நிலையை நான் உணர ஆரம்பிக்கிறேன். இப்ப பாக்குறோம், என் நாட்டிலேயே வாழுகிறதுக்கு உரிய வழிமுறை இல்லாமல் பாதுகாப்பற்ற ஒரு வாழ்க்கையை வாழுகிறேன். அப்ப நான் என்ன யோசிக்கிறேன், இந்த காலம் எப்படிப்பட்ட காலம், இந்த காலத்திலே நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். இந்த காலத்திலும் பழைய காலத்தை போல நான் உலகத்தின் பின்பதாக கடந்து போகிறது உண்டானால் கர்த்தராகிய தேவன் நம்மளை பார்த்து கேட்பாரு, உலகத்தின் பின்பதாக கடந்து போக இதுவா காலம்னு கேட்பாரு. இதுவா உனக்கு நேரம், உலகத்திற்காக கண்ணீர் வடிக்க இதுவா காலம்னு கேட்பாரு. ஆண்டவராகிய தேவனால் பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் ஊழியம் செய்ய வேண்டிய காலங்களை விட்டுட்டு, ஆண்டவருடைய நாமத்தினாலே பெரிய பெரிய காரியங்கள் யாவற்றையும் சாதிக்க வேண்டிய காலங்களை விட்டுட்டு, உலகத்திலே காணப்படும் சாத்தானுடைய வல்லமைகளை மேற்கொள்ளக்கூடிய காலங்களை விட்டுவிட்டு உலகத்திலே காணப்படும் தன்மைகளுக்காய் மக்களைப் போல நீங்களும் நானும் புலம்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்பாரே, இது உலகத்திற்காக கண்ணீர் வடிக்கக்கூடிய காலமா, உலகத்திலே மேன்மையை நாடக்கூடிய காலமா? பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்திலே ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பித்தார். அவர் என்ன சொல்லுகின்றார்? கர்த்தருடைய நாமத்தினாலே மனைவிகள் உள்ளவன் இல்லாதவனை போல இருக்க வேண்டிய காலம் இது. உள்ளவன் எவனும் இல்லாததை போல தன்னுடைய வாழ்க்கையை ஆசரிக்க வேண்டிய காலம். இப்ப போய் அநேக விதமான காரியங்களை சம்பாதிக்கும், அது வாங்கின இது வாங்கின, இந்த ஒரு காரியம் இதுவா காலம் என்கிறதை பற்றி கர்த்தராக தேவன் சொல்லுகின்றார். அப்போ ஒரு மன தெளிவினுடைய வாழ்க்கை காலங்களை பற்றி தானே ஒரு புரிந்து கொள்ளுது. இந்த காலம் எப்படிப்பட்ட காலம், இந்த காலத்துல நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். குளிர்காலத்துல போய் வைத்திருக்கக்கூடிய கம்பளி போர்வை கொண்டு விலைக்கு கொண்டு போட்டுன்னு வச்சுக்கணும். அநேக விதமான மக்கள் வரக்கூடிய நேரத்தில் அவங்க வீட்டில் கூடிய பழைய பொருளாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நேரத்தில் பழைய பொருளை கொடுக்கறேன்னு எங்க பேர்ல இந்த நாட்களுக்கு தேவையான கம்பளியை கொண்டு போய் 5 ரூபாய்க்கு கொண்டு போய் வித்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இனி அடுத்தது நான் செய்ய வேண்டிய இல்லையே, ஒண்ணுமே இல்லையே, வாங்குகிறதுக்கு வழி இல்லை. 5 ரூபாய்க்கு எல்லா விதமான காரியத்தையும் கொண்டு போட்டுட்டு
வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் வெயில் சுட்டரிக்கக்கூடிய வெயில் கம்பளியை போத்திட்டு வரேன்னு வச்சுக்கோங்க, எப்படி யோசிச்சு பாருங்க. வேதம் சொல்ல அந்தந்த காலங்களை நிதானிச்சு பாருங்க. இது எந்த காலம்? இந்த காலத்தில் நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும்? இந்த காலத்திலே உள்ளவன் எவனும் இல்லாதவனை போல வசிக்க வேண்டிய ஒரு காலம், தேவையில்லாத காரியங்களை தூக்கி எறிய வேண்டிய காலம். இன்றைக்கு நீங்களும் நானும் சேர்க்க வேண்டிய காலம் அல்ல, இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கென்று விட வேண்டிய ஒரு காலம் இந்த காலம். இப்ப நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் என்ன? இப்பதான் போய் எல்லா விதமான அட்டடப்பாவை எல்லா விதமான காரியத்தை நம்ம சேர்க்க ஆரம்பிக்கும். கர்த்தர் சொல்லல, குப்பையெல்லாம் தூக்கி எறி, நீ பறக்க வேண்டிய காலத்தினூடாக கடந்து போகிறாய். வெயிட்டலி ஏத்த 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 உன்னாலும் என்னாலும் பறக்க முடியாமல் போகக்கூடிய அந்த நாள் வரும்போது நீயும் நானும் தத்தளிக்க ஆரம்பிச்சிடும். இவைகள் எல்லாவற்றையும் லகுவாக்க வேண்டிய காலம் இது. லகுவாக்கக்கூடிய அந்த காலத்துல நீங்கள் சேகரிக்க ஆரம்பித்தால் நம்மை போல முட்டாள் இந்த உலகத்துல யாருமே இருக்க மாட்டோம். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில காலங்களை நிதானிக்க பழகுங்கள். காலங்களிலே ஒரு மன தெளிவு நம்முடைய வாழ்க்கையில வரணும். இது என்ன காலம், என்ன காலத்தை நான் இப்ப நின்று நிற்கிறேன், இந்த காலத்தில் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன, இந்த காலத்தில் நான் செய்ய வேண்டிய பணி என்ன, இந்த காலத்தில் நான் ஓட வேண்டிய ஓட்டம் என்ன, இந்த காலத்தில் நான் எப்படி ஜெபிக்கணும், எப்படி நான் கர்த்தராகிய தேவனுடைய பணிகளின் ஊடாக கடந்து போக வேண்டும். காலங்களை பற்றிதான ஒரு மன தெளிவினுடைய வாழ்க்கையிலே வராது இருக்கிறது உண்டானால் நீங்களும் நானும் இந்த காலங்களை வீணடிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கும். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி என்னுடைய செய்தி நான் நிறைவு பண்ணுகின்றேன். எக்ஸாமினேஷன் ஹாலில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா விதமான மக்களும் மேக்சிமம் நீங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலில் நீங்கள் கட்டாயம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. எல்லா மக்களும் நீங்கள் என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சந்திச்சிருப்பீங்க. இதில் அநேகம் விதமான மக்கள் முதல் மாணவர்களாக தேர்ச்சி பெறக்கூடிய மக்களுடைய நிலைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தலை நிமிராமல் எழுதிட்டே இருக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். எங்கேயும் அங்கும் பக்கத்தில் என்ன சத்தம் கேட்டாலும் திருப்பி கூட பார்க்க மாட்டான். எல்லா விதமான வினாக்களுக்கும் உரிய விடைகளை எழுதக்கூடிய பணியில துரிதமாக எழுதக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கும். ஒண்ணுமே படிக்காம இருக்கக்கூடிய ஆட்களை பார்த்தீங்கன்னா வெளியே எல்லா விதமான காரியங்களும் யாவற்றையும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கும். அவன் அங்கிட்டு திரும்பி பார்க்கறான்னா உடனே எதிர்ச்சுன்னு சார் நான் திரும்பி பார்க்குற பாருங்க, உடனே எழுந்து போய் நான் இது வெளியே நான் வாட்டர் கேன் வச்சிருக்கேன் சார், நான் போய் இது எனக்கு தாகமா இருக்கிறது, தண்ணீர் குடிக்க வேண்டும். இப்படி எல்லா விதமான நேரங்கள் யாவற்றையும் வீணெடுத்து கொண்டே இருக்கக்கூடிய மனுஷன் நீங்க பார்த்துருப்பீங்க. எக்ஸாமினேஷன் ஹாலில் இப்படிப்பட்ட 2 திறத்தால் நீங்க பார்த்துருப்பீங்க. ஒருவன் குனிந்த தலையே நிமிராமல் எழுதி கொண்டே இருக்க ஆரம்பிப்பான், ஒருவன் நிமிர்ந்த தலையை குறியவே மாட்டான். கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருப்பான், வேடிக்கை பார்த்துட்டே இருப்பான். காலங்கள் வரக்கூடிய நேரங்கள், கடைசி நேரத்தில் வரக்கூடிய நேரத்தில், எக்ஸாமினேஷன் முடிந்து ரிசல்ட் வரக்கூடிய நேரத்தில், பேப்பர் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய மதிப்பினுடைய அதாவது அந்த மதிப்பெண்ணுடைய நிலைகள் குறைவுபட ஆரம்பிக்கும் போது அவன் வயிற்றுலையும் வாயில் அடிச்சுக்கணும். ஐயோ இவ்வளவு ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சு, எல்லா விதமான வினாக்கள் நான் சரியா எழுதிருக்கேன்னு எடுத்து நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கேள்விகளை மட்டும் சரியா எழுதியிருப்பான், விடைகள் ஒண்ணுமே இருந்திருக்கு. அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில காலங்களை பயன்படுத்த வேண்டிய தன்மைகளிலே நீங்களும் நானும் சோம்பி திரிகிறது உண்டானால் அந்த இருண்ட காலம் வரக்கூடிய அந்த நாட்களிலே உங்களாலும் என்னாலும் இயங்க முடியாத ஒரு மக்களாய் விளங்கி விடுவோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனத்தெளிவு, இந்த காலங்களை பற்றி நான் புரிஞ்சுக்கிறேன், இந்த காலங்களிலே நான் சரியான ஒரு நடக்கையின் ஊடாக கடந்து போனா தான் இனி வரக்கூடிய காலங்களிலே நிலைத்த ஒரு வாழ்க்கை வாழ என்னால முடியும். இந்த காலங்களை நான் வீணாக ஆக்கி விடுகிறது உண்டானால், இந்த தன்மைகளை விட்டு நான் விலக ஆரம்பிக்கிறது உண்டானால் வரக்கூடிய காலங்களை நான் எப்படி எதிர்கொள்ள முடியும் என்கின்ற ஒரு சிந்தை, ஒரு மன தெளிவு இப்பவே நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்கப்பட ஆரம்பித்தால் நீங்களும் நானும் கர்த்தருடைய வருகையிலே கைவிடப்படாத ஒரு மக்களாய் விளங்க முடியும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின அந்த வார்த்தையின் அடிப்படையில தேவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளை நாம் கண்கொண்டு பார்ப்போம். எதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிவான ஒரு மனம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்று பாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தராகிய தேவனுடைய ஸ்தலம் பாழாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைகளை கண்டும் காணாமல் இருக்க துவங்க ஆரம்பிக்கிறோமா என்று பாருங்கள். எழுந்து போன ஆவிக்குரிய வரங்களை பற்றி நம்முடைய உறுதிப்பாடு, நிலைப்பாடு என்ன? எழுந்து போன வரங்களை பற்றி நாம் திரும்ப பெறக்கூடிய அளவிற்கு நீங்களும் நானும் ஆவல் கொள்கிறோமா என்று பாருங்கள். கடைசியாக காலங்களை பற்றியதான ஒரு புரிந்து கொள்ளுதல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்று பாருங்கள். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில உங்கள் நிலைகளை நீங்கள் சீர்படுத்த ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த கடைசி காலத்திலே தகுந்த ஒரு வாழ்க்கை வாழ உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் சுட்டி காண்பிக்கின்றார். நன்றி ஆண்டவரே. காலங்களும் தருணங்களும் உனக்காய் நிற்பதில்லை, காலங்களும்
தருணங்களும் உனக்காய் நிற்பதில்லை. செலவழித்த ஒரு நிமிடம் மறுபடி வருவதில்லை. செலவழித்த ஒரு நிமிடம் மறுபடி வருவதில்லை. அதனால் உன் தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மனமே. ஒரு தருணம் இது போல மறுமுறை வந்திடுமோ அறியாய். உன் தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மனமே. மரணத்தையே நோக்கி நீதம் பயணம் தொடர்கின்றோ. மரணத்தையே நோக்கி நீதம் பயணம் தொடர்கின்றோ. வெறுத்தாலும் மறுத்தாலும் அந்த பயணம் விடுவதில்லை. வெறுத்தாலும் மறுத்தாலும் அந்த பயணம் விடுவதில்லை. உன்னை உன் தருணம் இதுவென்று உணர்ந்திடுவாய் மகனே. காலங்களும் நேரங்களும் நமக்காக நிற்கிறது இல்லை. ஒவ்வொரு நாளையும் மரணத்தை நோக்கி நாம் கடந்து கொண்டே வருகின்றோம். எத்தனை வயசு நம்ம வாழ்ந்திருக்கிறோமோ அத்தனை வருஷத்துல மரணத்தை நோக்கிய பயணத்துல நம்ம கடந்திருக்கணும்னு பார்த்துக்குங்க. இனி எத்தனை வருஷம் மீதி இருக்கு நமக்கு தெரியாது. அந்த வருஷத்திற்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தன்மைகள்ல உங்களுடைய நிலைப்பாடு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று ஆராய்ந்து பாருங்க. உங்களுடைய தன்மை எப்படிப்பட்டதா இருக்குன்னு பாருங்க. நீங்களும் நானும் வேண்டான்னு சொன்னா கூட மரணம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு விலக போகிறது கிடையாது. உலகத்திலே தோன்றின எல்லா மனிதனுக்கும் மரணம் ஒரு நாள் கட்டாயம் நிகழ்ந்தே தீர வேண்டிய ஒரு கட்டாயத்தின் ஊடாக கடந்து போறோம். மரணத்திற்கு முன்பாக உங்கள் நிலைப்பாடு எப்படிப்பட்டதா இருக்கிறது? உங்கள் தன்மை எப்படிப்பட்டதா இருக்கிறது? இன்றைக்காகிலும் கர்த்தருக்கு முன்பதாக மனம் திரும்பி கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அறிவை எனக்கு தாங்க ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தினால எல்லா விதமான தன்மைகளை இழந்து போன உரிமைகளை திரும்ப நான் பெற்றுக்கொண்டு அவைகளை புதிதாக்கி பயன்படுத்தி உன் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைகளை தாங்க. காலங்களும் நேரங்களும் எனக்காக நிக்க போறதில்லை. அந்த காலங்களிலே ஒரு வினாடியை கூட வீணடித்து விடாத அளவிற்காக காலங்களை பற்றிதான ஞானம் உள்ளவனாய் கர்த்தாவை மன தெளிவுள்ளவனாய் என் நிலைகளை நான் பாதுகாத்துக் கொள்ள கிருபை தாரும் என்று கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? நன்றி ஆவியானவரே. எவ்வளோ நாளை நான் வீணாக்கிட்டேன்பா, எவ்வளோ நேரத்தை நான் வீணடிச்சிட்டேன் சுவாமி. என்னுடைய காலங்களை பற்றி யோசனையற்ற ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சேனே. என்னுடைய காலங்களையும் நேரங்களையும் விரயமாக்க துவங்கக்கூடிய ஒரு மனுஷனா விளங்கினேனே. இனியாகலும் என்னுடைய காலங்களை நான் ஒவ்வொரு வினாடியும் தகுதியாய் ஆசரிக்க ஞானத்தை தாங்க ஆண்டவரே, கிருபையை தாங்க என்று கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? நன்றியோடு உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மன தெளிவை தாங்க ஆண்டவரே. கர்த்தருடைய நாமத்தினால் எதற்காக அவர்கள் பிடிக்கப்பட்டார்கள், தேவனுடைய சித்தம் அவர்கள் மேல் எப்படிப்பட்டதாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. தன் வாழ்க்கையுடைய நிலைகளை புரிந்து கொள்ளக்கூடியவனாய் விளங்கின யோனத்தானை போல தேவனுடைய திட்டம் இதுதான், எதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தராக தேவனால் உருவாக்கப்படக்கூடிய பயம் நிச்சயமாகவே பெலிஸ்தீனுடைய பாளையத்திலே மெய்யாகவே கடந்து வரக்கூடிய காலம் இதுதான் என்பதை நிதானித்து அறிந்து அவைகளின்படி தெளிவோடு கூட கடந்து போன யோனத்தானை போல கர்த்தருடைய நாமத்தினால் இடிந்து போன அலங்கங்களை எடுப்பித்து கட்ட வேண்டிய காலம் இதுதான் என்பதை புரிந்து கொண்ட நெகேமியாவை போல காலங்களையும் நேரங்களையும் விரயப்படுத்தாத அளவிற்காக வயல்களையும் வீடுகளையும் வாங்க வேண்டிய காலம் இதுவாய் என்பதை பற்றி மெய்யாகவே ஆழமாய் புரிந்து கொண்ட எலிசாவை போல
நாங்களும் எங்கள் காலங்களையும் நேரங்களையும் தெளிவாய் கற்று உணர கிருபைகளை தாரும் என்று கர்த்தாவே உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எதற்காக நாங்கள் பிடிக்கப்பட்டோமோ அதை நாங்கள் பின்தொடர்ந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நாங்கள் ஓடி முடிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைகளை தாரும் அப்பா. காலங்களை நேரங்களை நாங்கள் வீணாக்க கூடாது. ஒவ்வொரு வினாடி நேரத்தையும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சரியாய் பயன்படுத்தி உமக்கு சித்தமானதை எங்கள் வாழ்க்கையை தடையில்லாமல் நிறைவாக்க இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமேன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டியிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.